நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் வாய்மொழிக்கேற்ப முயற்சிகளால் முழுநிலவு அடைய இன்னல்கள் பல கடந்து இறுக்கமான சூழ்நிலையில் படிப்பே தன் பேராயுதம் என்று பார்ப்போற்றும் உலகில் பல மனிதர்கள் மத்தியில் பண்பாய் படித்து அதில் சிறந்து அவை மகிழ கல்வி விருது பெற வருகை புரிந்திருக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அந்த பொக்கிஷங்களை தரணிக்கு காண்பித்த பெற்றோர் பெருமக்களுக்கும் வழியென நினைக்கும் எந்த கல்லும் சிலையாகாது என்ற கூற்றிற்கேற்ப பல சிற்பங்களை செதுக்கி கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் நல்லதோர் நிகழ்வை நாளும் போற்றும் வகையில் சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் அகரம் அறக்கட்டளை சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்கள் 2022ஆம் ஆண்டு அகரம் விதை விஜயலட்சுமி. தற்போது SRM பல்கலைக்கழகத்தில் செயல்முறை மருத்துவம் படித்து வருகிறேன். அடுத்தபடியாக தமிழ்தாய் வாழ்த்து பாட அகரத்தில் பயிலும் தம்பி தங்கைகளை அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமன திகழ் பரந்த கண்டமிதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்நிகழ்வை தொடங்கி வைத்த அகரத்தின் அரும்புகள் அன்பு தம்பி தங்கைகளுக்கு அகரத்தின் சார்பாக நன்றி கூறுவது 3ஆம் ஆண்டு இளங்கலை உயிரி தொழில்நுட்பவியல் ஆல்பா கல்லூரியில் படிக்கும் உங்கள் சக்திவேல். அடுத்ததாக நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்போம் என்ற அகரத்தின் உறுதிமொழிக்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கும் அகரம் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களான விளைந்த விதைகளை விழா மேடைக்கு அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்ரீ சிவகுமார் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் 45வது பரிசளிப்பு விழாவிற்கு வந்திருக்கும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் திரு ஞானி ஐயா அவர்களுக்கும் திரு மாயா ஐயா அவர்களுக்கும் சூர்யா அண்ணா அவர்களுக்கும் கார்த்தி அண்ணா அவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் மிகப்பெரிய என்னோட வெல்கமை வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கல்வியே எங்கள் ஆயுதம், கல்வியே எங்கள் கேடயம், கல்வியே எங்கள் சமூக பாதுகாப்பு. இது வெறும் வாக்கியம் இல்லை, எங்களோட வாழ்வாதாரம். நான் மனோஜ்குமார், அகரத்தின் 2015ஆம் ஆண்டு விதை, BA மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போது ஃபோர்டில் டிசைன் இன்ஜினியராக ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது அகரத்தோட அலுமினி அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகி இப்போது அதோட முன்னெடுப்பு வந்து எடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அகரம் அலுமினி அசோசியேஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணோம்னா, இது என்னென்னா பேசிக்கலி எங்களோட அலுமினிஸ் எல்லாருமே ஒரே கூட்டமைப்பில் இருந்து எங்களால் முடிஞ்ச முன்னெடுப்புகளை நம்ம அலுமினிஸ்க்கும் நம்ம அகரமுக்கும் நம்ம சமூகத்துக்கும் எந்த விதத்தில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாஸில் தான் இந்த அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ், நிறைய நோக்கங்களோட இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஒரு சில முக்கியமான முன்னெடுப்புகளை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதை வந்துட்டு சுரேஷ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுரேஷ். ஸோ அகரத்தின் விதை திட்டத்தின் மூலமாக 2015ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் நான். ஸோ இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகரம் அலுமினி அசோசியேஷன் அல்லது அகரம் முன்னாள் மாணவர் சங்கம், இதோட நோக்கங்கள் ரொம்ப நோக்கங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான 3 நோக்கங்களை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் நோக்கமாக நாங்கள் பார்க்குறது வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ். ஸோ இன்னுமே சரியான மருத்துவ வசதி சென்றடையாத பல குக்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்குது. ஸோ அங்கே எங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை தரணும்னு நினைக்கிறோம். அதுவும் இந்த அகரம் மூலமாக படித்து இன்றைக்கி பல இடங்களில் பல நிலைகளில் டாக்டராகவும் நர்ஸாகவும் பல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் டெக்னீஷியன்ஸாகவும் இருக்கிற அகரம் முன்னாள் மாணவர்களை வைத்து, இது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து அகரமில் நான் முன்ன சொன்ன மாதிரி பல துறைகளில் பல நிலைகளில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, வேலையில் இருக்காங்க. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்க, சில பேர் ஒரு மேனேஜர் லெவலில் இருக்காங்க. ஸோ இவங்க மூலமாக அகரமில் படிக்கிற மாணவர்களுக்கும்
சமூகத்துக்கும் நம்மளால் திருப்பி என்ன தர முடியும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கன்சல்டேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை அகரம் மாணவர்களுக்கும் அகரம் சார்ந்த எல்லாருக்கும் இந்த சமூகத்திற்கும் தரணும்னு ஆசைப்படுறோம். இது 2வது விஷயம். 3வது விஷயம், பப்ளிக் ஈவெண்ட்ஸ் மூலமாக அகரமுக்கு புதிய வாலண்டியர்ஸை கொண்டு வர்றது. இந்த கல்விங்கிறது மிக எட்டாத கனியாக இன்னும் பல இடங்களில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் ஒரு மலை கிராமங்களில் போய் ஒரு தேடல் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இன்னுமே இருக்காங்க, ரொம்ப ரோடு வசதி இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகரம் அலுமினி அசோசியேஷன் அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் எங்களுக்கு இன்னுமே நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்காக சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் மூலமாக புதிய தன்னார்வலர்களை அகரம் உள் இணைய வைத்தல், இந்த மாதிரி 3 மெயினான விஷயங்கள் வச்சுருக்கோம். சப்போஸ் நான் ஒரு பொதுவான ஜனமாக இருக்கேன், எனக்கும் அகரமில் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எனக்கும் இந்த அகரமோட செலெக்ஷன் ப்ராசஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தாராளமாக வரலாம். ஸோ அது உங்கள் டைமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இல்லை என்ன விஷயமாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறையா பசங்க இன்னும் வாய்ப்புக்காகவும் உதவிக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. வரவேற்பு எதுக்காக முன்னாள் மாணவர்கள் பேசினாங்க அப்படின்னா, விதைத்த விதைகள் எல்லாம் எவ்வாறு விருட்சமாக ஆகியிருக்குது என்பதை நம்ம அனைவரும் கண்முனே பார்த்துருப்போம். அதனால் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் இந்நாள் மாணவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்றுக் கொள்கிறேன். ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளை குடும்ப சூழல் மற்றும் சமூக தடைகளை கடந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் எடுத்து முதல் முறையாக கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக 44 வருடம் தொடர்ந்து இவ்விழாவினை சிறப்பித்து வருகிறது. ஒரு அறப்பணியை 44 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்வதற்கு அதீத உழைப்பும் சலிக்காத ஆர்வமும் வேண்டும். ஆம், உண்மைதான். இதோ 45வது விருது வழங்கும் விழா. விழாவின் நாயக்கர்களாக இருக்கும் மாணவர்களுக்கு விருது வழங்க மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக ரக்ஷினி. கண்ணொளி இல்லை என்றாலும் கல்வி எனும் பார்வையால் படித்து சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி அளவில் முதலிடம் பெற்று சமுதாயத்தை மாற்றும் ஒரே வழி சமூக கல்வியே என அரசியல் ஆழம் புரிந்து இளங்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் மாணவி ரக்ஷினி அவர்களை வாழ்த்துவதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக சத்யபிரியா. பெற்றோர்கள் இருவரும் மாற்றுத்திறனாளி. தமக்கு பிறந்த பெண் குழந்தையும் கண் தெரியவில்லை என்று விட்டுவிடாமல் படிக்க வைத்து அக்குழந்தையை நன்கு படிக்க வைத்து 12ஆம் வகுப்பில் புயலில் 100% வாங்கியுள்ளார். கண்ணால் உலகை பார்க்க முடியவில்லை என்றாலும் படிப்பால் உலகை தன்வசம் ஆக்கியவள் சத்யபிரியா. இப்பொழுது எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கிலம் பயின்று வருகிறார். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசித்து மாநில அளவில் குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் வீர சிவாஜி அவர்களை மேலும் பல சாதனைகள் படைத்திட வாழ்த்துகிறோம். அனிதா. 5 சகோதரிகளுடன் உடன் பிறந்த அனிதா ஆங்கில தேர்வு அன்று தந்தையை இழந்தார். தந்தையை இழந்தாலும் தலை சாய்த்து விடாமல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 514 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறார். தங்கையை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அபிராமி. தந்தையோ உடனில்லை, தாயோ மாற்றுத்திறனாளி, தமையனோ துணிக்கடையில் பகுதி நேர தொழிலாளி. இன்னல்கள் பல இருந்தாலும் இறுதி மூச்சாய் கல்வி எனும் காற்றை சுவாசித்து 12ஆம் வகுப்பில் 566 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை வணிகவியல் பயிலும் மாணவி. விக்ரமசிங்கபுரத்தில் இருந்து விளையாட்டு பிரிவில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பரிசு பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் தங்கையே. பார்த்தசாரதி. ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்து ஜேஇ நுழைவுத் தேர்வில் 112 மதிப்பெண்கள் பெற்ற விருதுநகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் பல சாதனைகள் புரிந்திட வாழ்த்துக்கள்.
சிவசக்தி. கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து 547 மதிப்பெண் பெற்று இளங்கலை வணிகவியல் படித்து கொண்டிருக்கும் மாணவி. தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் இளங்கலை படிக்க வந்திருக்கும் முத்துநகரத்து சிற்பி சிவசக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பவதாரணி. சிவகங்கை சீமையின் மானாமதுரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வண்ணப்பூச்சி தொழில் செய்யும் கூலி தொழிலாளியின் மகள். கல்வி வளம் தேடி வட்டமிட்ட வண்ணத்து பூச்சி இவள். தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறாள். வாழ்த்துக்கள் தங்கையே. மணிகண்டன். கல்வியை மட்டும் கருத்தில் கொண்டு தந்தை இல்லாத சூழ்நிலையிலும் அம்மாவின் உழைப்பில் மட்டும் வளர்ந்து 12ஆம் வகுப்பில் 426 மதிப்பெண்கள் எடுத்து விழுப்புரம் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் சேர்ந்துள்ள மாணவன் மணிகண்டன் அவர்களை அரங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். துர்காதேவி. மாணவிக்கு அப்பா இல்லை, அம்மா உடல் ஊனமுற்றவர். அம்மா 3 சக்கர வாகனத்தில் சென்று பூ வியாபாரம் செய்கிறார். கல்வி எனும் துடுப்பு கொண்டு கல்லூரி சேர வந்திருக்கும் கடலோரத்து மாணவி துர்காதேவி. தற்போது குந்தவை நாச்சியார் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் படித்து வருகிறார். வாழ்த்துக்கள் தங்கையே. வீரமணி. போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராமம், அடிப்படை வசதி இல்லாத குடும்ப சூழல், கல்லூரி வாசம் கண்டிராத குடும்பம் என இன்னல்கள் பல கடந்து இன்று குடும்பத்தில் முதல் பட்டதாரியாய் கல்லூரியில் கால் தடம் பதித்திருக்கிறார். அரசு பழங்குடியின நலப்பள்ளி வாச்சாத்தியில் இருந்து படித்து இளங்கலை அறிவியல் பயிலும் மாணவர் வீரமணிக்கு அவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்னாஷரின். மலைகளின் அரசியாம் நீலகிரி, அதன் கடைக்கோடியாம் கார்குடி. ஆம், கார்குடி அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து கல்வி எனும் கரத்தை கொண்டு 533 மதிப்பெண்கள் பெற்று தற்போது கூடலூர் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பயின்று வரும் தங்கைக்கு அரங்கத்தின் சார்பாக நன்றி. ராவணி. கனவு காணுங்கள் என்ற அப்துல் கலாம் வரிகளை லட்சியமாக கடைபிடித்து அதில் வெற்றி பெற்று வாகையும் சூடியிருக்கிறாள். சேலம் வீரபாண்டி அரசு பள்ளி மாணவி. ஆம், இன்ஜினியரிங் தரவரிசையில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து முத்திரை பதித்திருக்கிறார். தறி ஓட்டும் தொழிலாளியின் மகள் இன்று தரணி ஆள வந்துள்ளார். இவளை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. காமராஜ். மாணவர் உடன் பிறந்தவர்கள் 4 அக்காக்கள். குடும்ப சூழல் காரணமாக யாரும் 10ஆம் வகுப்பை தாண்டவில்லை. சேலம் GRTR மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக கல்லூரிக்குள் கால் தடம் பதிக்கும் தம்பி காமராஜர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமையா பானு. அரசு பழனி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவி இவள். ஒரு கண் மற்றும் ஒரு சிறுநீரகத்துடன் உயிர் பிழைத்த மாணவி. தான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இதய சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையிலும் தன் விடாமுயற்சியால் 540 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி சுமையா பானு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனனி. இளையன்குடி தாயமங்கலம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திலிருந்து கல்விதான் தன் தீராத அடையாளம் என கருதி 12ஆம் வகுப்பில் 446 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயிலும் தங்கை ஜனனிக்கு வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றிற்கேற்ப 2024ஆம் ஆண்டு அகரம் விதை திட்டத்தின் மூலமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வி பயின்று வருகிறார்கள். அவற்றில் மணிப்பூரைச் சேர்ந்த மாணவி கோல்ஹென்ட். ஏழுமலை. தாய், தந்தை, தமையன், தங்கை என எவரும் எட்டிடாத கல்வியை ஏணி போட்டு எட்டியிருக்கிறார். புளியம்பட்டி அரசு ஏகலைவா மாதிரி பள்ளியில் படித்த மாணவர் 347 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை தாவரவியல் படிக்கும் ஜமுனா மரத்தூர் மலை கிராமத்து மாணவர் ஏழுமலை. வாழ்த்துக்கள் தம்பி. பரமேஸ்வரி. இருளர் இனத்தின் இன்னல்களை போக்கிட அறியாமையை அகற்றிட இவள் எடுத்த ஆயுதம் கல்வி.
பிறந்தது முதல் தாய்முகம் பார்க்காத பிள்ளை தந்தையின் நிழல் மட்டுமே வளர்ந்தது. அரசு பள்ளியிலேயே பயின்று தாய்மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் திருக்கோவிலூர் அரசு கல்லூரியில் தமிழ் பயிலும் மாணவி பரமேஸ்வரி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிவேல். வேலூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் தாய் தந்தை இருவரையும் இழந்த நிலையில் அக்காவின் உதவியால் மதுரை ஜி கள்ளுப்பட்டியில் தனது பள்ளி படிப்பை முடித்து இன்று சென்னை மாகாணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். அவரை அவை சார்பாக வாழ்த்துகிறோம். பிரியதர்ஷினி பன்ருட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் 416 மதிப்பெண்கள் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவி பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். 3 மாத குழந்தையாக இருக்கும்போது தந்தை இழந்தவர் தள்ளாடும் வயதிலும் தன்னம்பிக்கை இழக்காமல் கூலி வேலை செய்து தன் பேத்தியின் கனவை நினைவாக்கி இருக்கும் பிரியதர்ஷினியின் தாத்தா பாட்டிக்கும் அரங்க மதிர வாழ்த்துக்கள். சௌந்தர்யா. சிறு வயதில் தந்தை இழந்த இவர் தனது 6 வயது முதல் ரெட்டியார்பட்டி அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி பள்ளி படிப்பை முடித்துள்ளார். ஆசிரியர்களின் உதவியால் தற்போது ராணி அண்ணா கல்லூரியில் இளங்கலை சமூகவியல் படிக்கும் தென்காசியின் சாரல் சௌந்தர்யா அவர்களை அவையின் சார்பாக வாழ்த்துகிறோம். மனோமோகன். மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைக்கோடியில் இருக்கும் 10 காணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். 348 மதிப்பெண் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவன். கல்வி வெளிச்சம் தேடி அடைந்த மாணவன் மனுமோகனுக்கு கை கொடுப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. தாரிணி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி கோவை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயிலும் மாணவி தாரிணி யார் என்று தெரியுமா? நம் சிவகுமார் ஐயா படித்த சூலூர் பள்ளியில் 565 மதிப்பெண் பெற்று முதல் மாணவி. கோவைக்கு அழகு சேர்க்கும் கல்வி மகள் தாரணியை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. கௌரி. அம்மாவின் அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த மாணவிக்கு அடுத்தடுத்து 3 தங்கைகள். குடும்பத்தின் முதல் பட்டதாரி. 12ஆம் வகுப்பில் 434 மதிப்பெண் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகம் படிக்கும் மாணவி. மண்ணச்சநல்லூர் மாண்புமிகு மாணவி கௌரி அவர்களை அரங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். தர்ஷினி. கோத்தகிரி தேயிலை தோட்டத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளரின் மகள். தந்தை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர். தமையன் விபத்தினால் எலும்பு முறிவு ஏற்பட்டவர். உடன் இருந்ததோ வறுமை, உந்து விசையோ கல்வி. 12ஆம் வகுப்பில் 484 மதிப்பெண் பெற்று பட்டய கணக்காளர் படிக்கும் மாணவி தர்ஷினிக்கு நாம் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஓவிய உலகின் பீஷ்மர். தமிழ் பத்திரிகை உலகின் முதல் படக்கதையான ஜமீன்தார் மகன் என்பதற்கு ஓவியம் வரைந்த புகழ் இவரையே சாரும். ஓவிய உலகின் உயிரோட்டம் சாமி கண்ணில் தொடங்கி பயணம் சற்றளவும் தொய்வின்றி தொடர்கிறது. அவனும் அவளும் என்ற கதையில் அழகாய் தெரிந்ததால் மாயா என்ற மறுபெயர். இத்தகைய ஆளுமையை மரியாதை செலுத்த பல்கலைகளையும் தன்னுள் கொண்டு அமைதிக்கு அழகாய் அவையில் அமர்ந்திருக்கும் எங்களின் முன்னோடி சிவகுமார் ஐயா அவர்களை ஓவியர் மாயா ஐயா அவர்களை கௌரவித்து ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ப்ரஷ் பிடிச்சி வாழ்நாள் முழுக்க நான் வரைஞ்சி தான் தீர்வேன்னு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு மகத்தான மனிதனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். நான் ஒரு நல்ல ஓவியந்தான். ஏன்னா எங்கள் ஷியாம் வந்திருக்கான், மன்னியம் செல்வன் தான் வந்திருக்காங்க. நான் நல்ல ஓவியம் தான், பட் நான் பயந்தாங்கொள்ளி ஒரு 7 வருஷம் ஓவியம் படிச்சுட்டு ஓடி போயிட்டு நடிகர் ஆனதுனால தான் இந்த விழாவை நடக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதனால் மாயா அவர்களை பற்றி சின்ன ஒரு 10 வரி மட்டும் படிச்சிடுறேன். 1927 திருநெல்வேலியில் பிறந்தவர். இப்போ அவருக்கு 97 வயசு ஆகுது. என்ன 3 வருஷம் தான் 100 தொடருக்கு. 100 தொற்றுவார். நம்மளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த பெயர் மகாதேவன். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்பா சர்வராக வேலை பார்த்ததுனால அடிக்கடி ஊர் மாற்றிட்டே இருந்திருக்காங்க. அதனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல ஊருக்கு மாறும்போது ஸ்கூலு மாறி பல ஸ்கூலில் அவர் படிக்க வேண்டிய வந்துச்சு.
சின்ன வயசுலேயே படம் வரையில் அவருக்கு ஆர்வம் வந்திருக்குது. இந்த சினிமா போஸ்டர் படங்களில் பிரிண்ட் செய்யறதுக்கு மெட்டல் என்கிரேவிங்னு ஒரு சிஸ்டம் அது அந்த என்கிரேவிங் பண்ணுறது இவர் பார்த்து ஓவியம் வரையில் இவருக்கு ஆர்வம் வந்துச்சாமா. பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வாத்தியார்களும் வந்து இந்த மாதிரி ரெக்கார்டு நோட்டில் அந்த படம் போடுறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். வந்து இப்போ வந்து முதுகுத்தண்டு படமெல்லாம் ஈஸியாக வரைய முடியாது. இவருக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு படம் வரைஞ்சி கொடுத்து காலனா அரையனா பப்பரம் விட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க போடுறதுக்கு. நான் வந்து அதே மாதிரி முதுகுத்தண்டு என் கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் வரைஞ்சி கொடுத்து நானும் அந்த மாதிரிலாம் பொருளாக வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்கூலில் இவர் பண்ணியிருக்காரு. SSLC தேர்வில் இவர் அவுட்டு, நான் தாண்டி வந்துட்டேன். அதனால் மெட்ராஸ் வந்து 7 ஆண்டு ஓவியம் படித்தேன். தோல்வி அடைஞ்சதுனால தான் பிக்சர் போஸ்ட்னு ஒரு சினிமா பத்திரிக்கையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் வீக்லி மேகசின் போய் ஆனந்தபுரம் குமுதத்தில் பல ஆண்டுகள் ஓவியராக பணியாற்றார். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டு குமுதமில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடர் எழுதுனாங்க. அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் தெரியாது. குமுதில் தொடர் வந்து அவங்க ஒரு 30-40 வாரம் எழுதுனாங்க. அந்த தொடருக்கு மாயா அவர்கள் ஓவியம் வரைஞ்சனால ஜெயலலிதாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உங்கள் ஓவியங்கள் ரொம்ப பிரமாதம் இந்த அம்மாவே பாராட்டி சொன்னாங்களாம். ஒரு கட்டத்தில் கிளைமாக்ஸ் அவருக்கு இப்படியே உத்து பார்த்து படம் வந்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே டோட்டலாக பிளைண்ட் ஆகிட போகிறீங்க, ஒரு கண் பார்வை போயிட போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க 4 பொண்ணுங்க ஒரு பையன் மருமக பேரம் பேத்தி அழுகிறாங்க. நீ இனிமேல் படமாக வரையா, நீ உயிரோடு இருந்தால் போதும் படம் வரையான்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கையை கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் எல்லா பத்திரிக்கையும் தகவல் கொடுத்து நான் ஓவியம் வரைய முடியாமல் இருக்க மன்னிச்சுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா சும்மா இருக்கல 72 வயசில் பழையபடி மாயா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார். 10 வருஷம் வெயிட் பண்ணி இப்போ மாயா வெட்டிங் கார்டு டிசைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது படமெல்லாம் வரும். அது என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு பல்லக்கில் வர்ற மாதிரி படம் வரைவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து குதிரையில் வர்ற மாதிரி வரைவார். குதிரையில் வர்ற மாப்பிள்ளை வந்து பல்லக்கில் பொண்ணை கீழே இறங்கி கை கொடுத்து உள்ள கூட்டி போகிற மாதிரி அந்த ஒரு கல்யாணத்துக்கு என்னென்ன சடங்கு நடக்கும் அந்த சடங்குகளை பூராமே அந்த வெட்டிங் கார்டு பார்த்தாரு எல்லா படங்களையும் இவர் வரைஞ்சி கொடுப்பார். அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ 2001 கொரோனா தாக்கம் வந்து அதுக்கப்புறம் பனி ஓய்வு வருது. 94 வயசு வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நிறையா படங்கள்லாம் வரைஞ்சிக்கா. அதுக்கு வந்து பக்கத்துல ஒய்ஃபை தான் ஸ்ப்ரே பண்ணுற வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. இப்போ எனக்கு எப்படி இந்த அம்மா இருக்கும் அந்த மாதிரி 94 வயசு வரைக்கும் மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான் கற்பனை பண்ணிப்பாங்க. 3 வருஷம் தான் அந்த அம்மா போயிருக்காங்க. இதை விட புண்ணியம் உலகத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் எல்லாம் சின்ன வயசு ஆளுகளாக இருக்கிறீங்க. மனைவி போனால் தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆயவாள் உற்றாரோடு போம், உடன்பரப்போடு தோல்வலி போம், பொற்றாலியோடு எவையும் போம்ட்டாங்க. பொண்டாட்டி போனால் சகலம் போயிடும். அதுவரை 94 வயசுக்கு புண்ணியவான், மனைவியோடு வாழ்ந்த புண்ணியவான். இருந்தாலும் மகனும் மருமகமாரும் பேரம் பேத்திங்களும் அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போ வயசு ஒரு 97. இந்த வயசுலேயும் சொல்லார் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இப்போ ஒரு படம் வரைவேன்னு சொல்லார். இந்த மாதிரி நாள் 100 ஆண்டு கொண்டாட முடியும். இந்த மகத்தான மனிதனை ஓவியோட பீஷ்மரை கௌரவிப்பதிலே நாங்களும் என் குடும்பமும் சந்தோஷப்படுகிறது. நன்றி, வணக்கம். இருக்கட்டும், என் மனசில் தோணிட்டு தாங்க நான் பேசுகிறேன். இவருடைய ஒய்ஃபும் டாக்டரு, இவன் தம்பி லாயரு, என் பையன் லாயரு, அவன் ஒய்ஃபும் லாயரு. ஏதோ ஆண்ட முன்னியத்தில் இந்த குடும்பம் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நான்லாம் இவங்களை போடல நல்ல வார்த்தை சொல்ல முடிய ஆண்டவன் என்னை வந்து வச்சதுனால நான் வந்து இந்த மேடையில் இருக்கேன். ஏன்னா லைஃப்பில் நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செய்தால் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். எதுவும் எல்லாம் தன்னால் வரும். ஆனால் எதுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம வேலை ஒன்று தான் நமக்கு ஆண்டவன் கொடுத்த வரோம். அதை நம்ம ஒழுங்காக செய்தோம்னா எல்லாம் நல்லா கிடைக்கும். இது இவ்வளோ தூரம் நான் என் பையன் எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கோம். எல்லாம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஏதோ ஆண்டவனாக பார்த்து நாங்கள் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கோங்கிறதுனால கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நான். வணக்கம்.
நன்றி ஐயா. விருது வழங்கிய அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து குழு புகைப்படம் எடுக்க இருப்பதால் விருது வாங்கிய மாணவ இப்பொழுது அகரம் வெளியிடும் மாத இதழ்களை தொகுத்து அகரம் வெளியீடாக மாணவர்கள் மற்றும் உலகத்திற்கான 2 நூல்கள் வெளியிடப்படுகிறது. முதலாவதாக விஜயபாஸ்கர் விஜய் எழுதிய வகுப்பறை உலகம் என்ற நூலை அகரம் நிறுவனர் அண்ணா சூர்யா அவர்கள் வெளியிட அகரம் விதை மாணவர்கள் அதை பெற்றுக்கொள்கின்றனர். மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணியாற்றி வரும் விஜயபாஸ்கர் விஜய் அவர்கள் அகரம் நடத்தி வரும் யாதும் இதழில் எழுதி வருகிறார். இவர் எழுதிய இந்நூல் உலகின் 29 நாடுகளில் கல்வி முறைகள் எப்படி உள்ளது என்பதை காட்டும் நூலாக சிறப்பு பெறுகிறது. இரண்டாவதாக செந்தில் ஜெகநாதன் எழுதிய கதைகள் பேசும் குழந்தைகள் உழவன் அறக்கட்டளை நிறுவனர் அண்ணா கார்த்தி அவர்கள் வெளியிட அகர மாணவ செல்வங்கள் குழுவாக பெற்றுக்கொள்கின்றனர். செந்தில் ஜெகநாதன் தமிழில் சிறுகதைகள் கட்டுரைகள் எழுதி வரும் எழுத்தாளர். இவர் திரைத்துறையிலும் பணியாற்றி வருகிறார். இதயத்தோடு பேசுகிற மொழி குழந்தைகளின் மொழி. அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள இந்நூல் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தகத்தின் ஆசிரியர் செந்தில் ஜெகநாதன் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார். விழாவின் அடுத்தபடியாக கல்வியில் வணிக நோக்கம் மிகுந்திருக்கும் இன்றைய நாட்களில் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியை நிறுவி தாய்மொழி கல்வியே சிறந்த கல்வி முறை என்று உறுதியுடன் நடத்தி வரும் திண்டிவனம் கல்வி மேம்பாட்டு குழுவுக்கு நன்றிகள். விளிம்பு நிலை மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இலவச கல்வியை வழங்குவதோடு மதிய உணவு திட்டத்தை புரவலர்களின் உதவியுடன் மேற்கொண்டு முன்மாதிரி பள்ளியாக தொடர்ந்து வருகிறீர்கள். தாய்மொழி கல்விக்கு உறுதுணையாக கடந்த 15 ஆண்டுகளாக இலவச பள்ளியை நடத்திட தேவைப்படும் நிதி ஆதாரங்களில் சிறு பகுதியை தொடர்ந்து வழங்கி வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிதி நல்கையை பெறுவதற்காக தாய் தமிழ் பள்ளி குழுவினர் அனைவரையும் மேடை தமிழ்வழி கல்வியை சாத்தியப்படுத்தும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஓங்கி உயர்ந்து நிற்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஜமுனமரத்தூர் ஒன்றியம் கிளையூர் என்ற மலை கிராமத்தில் 1950ஆம் ஆண்டு இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கல்வி பெறுகின்றனர். இப்பள்ளியில் 2010ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற நீங்கள் இன்றைய நாள் வரை தொடர்ந்து பணியாற்றி வருகிறீர்கள். கற்றல் கற்பித்தல் பணிகளில் புதுமைகளை செய்து குழந்தைகளை ஆர்வமுடன் பள்ளிக்கு வரச் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பகுதியில் கடந்த 14 ஆண்டுகளாக குழந்தை திருமணம் நடைபெறவில்லை என்பது உங்களின் தீவிர கண்காணிப்பு வட்டத்திற்குள் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறிய முடிகிறது. கிளையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் தன்னலமில்லாத பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழா மேடையில் உங்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக, தொடக்கப்பள்ளியில் பணியாற்றினாலும் தான் பணியாற்றும் பள்ளி அமைந்திருக்கும் பகுதியை சேர்ந்த சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பள்ளி கல்விக்கு பிறகாக உயர்கல்விக்கு செல்லும் குழந்தைகள் மிக குறைவாக இருப்பதை உணர்ந்து அவர்களின் உயர்கல்வி வாய்ப்பிற்காக தொடர்ந்து முயற்சித்து வருகிறீர்கள். பெண் பிள்ளைகளின் கல்வி இடைநிறுத்தம் பள்ளி அளவிலேயே தொடங்கிவிடும் சூழலில் +2 முடித்த மாணவர்களை உயர்கல்விக்கு கொண்டு சேர்ப்பதில் உங்கள் அசாத்திய முயற்சிகளை கண்டு நெகிழ்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கே. கம்மாளப்பட்டி தலைமை ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் தன்னலமில்லாத பணியை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்ரீ சிவகுமார் கல்வி அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழா மேடையில் கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக, தகரமாய் திரிந்தவர்களை தங்கமாய் மாற்றியது சிகரமாய் உயர்ந்து நிற்கும் அகரமெனும் அன்புமலை. இவ்விழாவில் பங்கு பெற்ற ஒரு சில மாணவர்களை அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சத்யபிரியா தங்கையை பேச அழைக்கிறோம். Good evening all. My name is Satyapriya. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் எத்திராஜ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறேன். என்னோடய அம்மா அப்பா 2 பேருமே பிளைண்டு, நானும் பிளைண்டு. நான் வந்து சென்னை லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த விஷுவலி இம்பேர்டில் படிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸ்ரீ சிவகுமார் சார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் அகரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் அவார்ட். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தங்கை கோலி என்று அழைக்கிறோம். Good evening everyone. My name is Kholi Hatipgen. I'm from Manipur. Tonight I would like to share something about Manipur. As my state has been under a war since 2023, there is a lot of violence and suffering all that time. I belong to the Kukizo tribes and we are all suffering a lot. If not for this violence, I would have been studying in a college in Manipur itself. I'm grateful to be studying here, but many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even lead a normal life. Thousands are in relief camps, not being able to afford even basic food. I'm praying for peace to return to Manipur as soon as possible. I hope this war ends soon, so that the future of many students like me is not lost. Please pray for us. I'm thankful for this opportunity. Thank you so much. அடுத்தபடியாக தங்கை தாரிணியை அழைக்கிறோம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் என் பேர் தாரிணி,
சூலூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். இப்போ வந்து பிஏ எல்எல்பி கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கிறேன். இதுக்கு வந்து அகரம் ஃபவுண்டேஷனும் சிவகாமாசரோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக 5 இயர்ஸ் கழித்து உங்கள் கூட சேர்ந்து எல்லாருக்கும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. மாணவர்களை தொடர்ந்து பெற்றோர்களை பேச அழைக்கிறோம். பெற்றோர் நௌஷத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்காக உதவி செய்யும் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி. நன்றி ஐயா. இந்த அரங்கையும் எங்கள் உள்ளங்களையும் உணர்ச்சிகளால் உறைய வைத்த மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் தொடர்ச்சியாக ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவளுக்கும் உண்டு, நிந்திக்க வேண்டாம் அவள் திறமையை என்ற வரிகளை உண்மையாக்கி பெண் பிள்ளைகளை படிக்க வைத்துவிட கடும் முயற்சியில் தன் ஆசிரியர் பணியை அறப்பணியென செய்து கொண்டிருக்கும் கம்மாளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அவரை ஓரிரு மணித்துளிகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து 44 ஆண்டுகள் இந்த சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த திரையுலகில் மட்டுமே மார்க்கண்டேயனாக இல்லாமல் அவருக்கு பின்னாடியும் அவர் குடும்பமே இந்த மாபெரும் பணியை செய்கிற இந்த இது மிக எனக்கு ஒரு பெரிய அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிசயமாக படுகிறது. நான் மேடையில் நிறைய இந்த மாதிரியான மேடையில் நான் பேசுனதே கிடையாது. நான் பின்னாடி இருந்து தான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த இதில் எனக்கு பேசுவதற்கும் எனக்கு இவ்வளோ பெரிய அரங்கத்தில் என்ன ஒரு கிராமம் தான் நான் வேலை பார்க்குற ஒரு கிராமம். 2 பேர் வேலை பார்க்குற ஒரு பள்ளிக்கூடம், ஒரு 300 குடும்பங்கள் கொண்ட 300 மக்கள் தொகை கொண்ட ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் தான் நான் வேலை செய்கிறேன். 2013 அந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. அந்த 2003 அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. 20 ஆண்டுகள் பயணத்தில் அந்த பள்ளிக்கூடம் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே ஒரு கல்விங்கிறது அந்த தம்பி சொன்னார், ஒரு ஆயுதம்னு சொன்னார். ஒரு சமூக மாற்றங்களை அந்த பள்ளிக்கூடம் செஞ்சுருக்கு. ஆனால் எப்படி அதை சொல்கிறதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறப்ப அங்கே 1ஆவது வகுப்பு படித்த பெண்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி 30 வயது பள்ளி வயதை கடந்த குழந்தைகள் அத்தனை பேருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இது பண்ணவங்க. இங்கே சட்டை போடுறதுக்கு பெண்களுக்கு அங்கே அனுமதி இல்லை. அந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லாருமே சட்டை போடுறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே 100% அந்த கிராமத்தில் தான் பிரசவம் நடக்கும். இன்றைக்கி 100% மருத்துவமனையில் நடக்குது. அங்கே அந்த கிராமத்தில் செருப்பு போட்டு திருக்கல்ல நடக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, அந்த கிராமத்து மக்களுக்கு முதற்கொண்டு. இன்றைக்கி அந்த கிராமத்துக்காரங்க மட்டுமில்லை, அசலூர்காரங்களும் செருப்பு போட்டு நடக்கிறதுக்கான ஒரு இது அங்கே நடந்துருக்கு. இவ்வளவும் இந்த வெளிச்சத்தில் எனக்கு கூச்சமாக இருக்குது. இது நான் அவங்க கையால் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன். அந்த இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வெறுங்காலோட 2 வருஷம் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்காக சின்னப்பன் அப்படிங்கிற ஒரு கல்வி அதிகாரி ஒருத்தர் 2 வருஷம் அலைஞ்சார் வெறுங்காலோடு அந்த கிராமத்துக்குள்ளே. அரசாங்கம் கொடுத்த பணத்தில் பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாமல் தன் மனைவி, அப்போ தான் கல்யாணமான மனைவியினுடைய நகையை அடகு வச்சு கட்டின அந்தோனிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. பக்கத்தில் 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பிஹெச் அந்த சென்டர், அந்த அரசு மருத்துவமனை இல்லை வேலை பார்க்குற மருத்துவர் ஒருத்தர்
என்ன இந்த கிராமத்தில் இருந்து யாருமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே அப்படின்ட்டு இந்த கிராமத்தை தேடி வந்தார். இவங்களோடெல்லாம் இந்த பள்ளி பயணம் செய்திருக்கிறது, இதெல்லாம் சாதிச்சிருக்கிறது. இது ஒரு கல்விங்கிறது ஒரு சமூக மாற்றத்தை அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் சங்கீதாங்கிற ஒரு குழந்தை முதலாக அந்த கிராமத்திலிருந்து படிப்பதற்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் அரவணைச்சு அவங்கள படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை அந்த கிராமத்தின் முதல் பெண் பட்டதாரி. அவங்களுக்கு இது பண்ணிடுறதுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப மனசார அந்த கிராமத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நான் வைக்கணும்னு விரும்பப்படுறேன். அந்த குழந்தைகள் அப்படின்னா பள்ளிக்கூடத்தை விட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைப்பாங்க. ஆனால் என் குழந்தைகள் அப்படி கிடையாது. நீங்கள் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க அப்படிம்பாங்க. அங்கே கூட்டு குடும்பம் தான், 100 பேர் கொண்ட கூட்டு குடும்பங்கள் அங்கே நிறைய இருக்குது. அந்த கூட்டு குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற குழந்தைகள் நடந்து ஓரளவுக்கு ஜகாத்திரமாக இருக்கிற குழந்தைகள் முதற்கொண்டு இறக்க காத்திருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்குன்னு சில வேலைகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வேலைகளால் இந்த குழந்தைகள் படிக்கவே முடியாது. அந்த ஒரு குழந்தை 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு அந்த மாடுகளுக்குரிய தண்ணியை ஒரு 50 குடம் தண்ணியை சுமக்கணும். 50 குறைஞ்சது. அந்த மாடுகள் பராமரிக்கிறது செய்கிறது எல்லா வேலைகளையும் செய்யணும். இவங்க அந்த எப்படி நீ இந்த வேலையை செய்யாட்ட நீ பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு மிரட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த கிராமத்தில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பள்ளி வேலைக்கு பிறகு அந்த குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லோரும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை உங்கள் வாழ்நாள் சாதனைகளை எல்லாம். ஆசிரியர் பணியே அறப்பணி என ஐயா அவர்கள் செய்த பணிகளை நாம் காதார கேட்டு மகிழ்ந்தோம். அப்பள்ளியின் மாணவி சங்கீதா தற்பொழுது சென்னை செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் பிசியோதெரப்பி பயின்று வருகிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் போற்றி கல்யாணி என்ற பெயரை கல்வி மணியாக மாற்றிக்கொண்ட அவர் தாய் தமிழ் பள்ளிகளை தொடங்கியவர். அது மட்டும் இல்லாமல் தமிழக கல்வியாளர், மனித உரிமை செயல்பாட்டாளர், பழங்குடி பாதுகாப்பு போராளி என பன்முகங்களாக திகழும் நல் பண்பாட்டாளர். அகரம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்முடன் பயணித்து வருகிறார். கற்போம் கற்பிப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய கல்விமணி கல்யாணி ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு நேத்தியிலேருந்து இங்கே வரணுன்னொடனே என்ன பேசுகிறது இப்படின்னு இந்த மாதிரி கூட்டங்களில் அப்பப்போ மனசில் தோன்றதை பேசிட்டு போயிடுவேன். அது நாளைக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் உருப்படியாக நான் வகுப்பு எடுக்கும்போது தான் நல்லா தயாரிப்பேன். பாடத்தை நல்லா படிச்சுட்டு வகுப்பில் போய் எடுக்கிறது அதுதான் பழக்கம். கூட்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கு அந்த தயாரிப்பு இருக்காது. ஆனால் நேற்று என்ன நினச்சேன்னாக்கா, இல்லை அங்கே அகரம் வாலண்டியர்ஸ்லாம் இருக்காங்க, கல்வியாளர்கள், அவங்களுக்கு ஏதோ நம்ம கருத்தை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து ஏதாவது குறிப்பு எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணேன். அதுவே இன்றைக்கி முழுக்க எனக்கு குழப்பத்தில் இருக்குது. எதை எப்படி சொல்கிறது, எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் எல்லோரும் முதல்ல அந்த ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க பாருங்கள், அது இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் ஃப்ரீ ஆகிடும். ஏதோ இங்கே ஒரு பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏதோ நம்ம கூட ஏதோ சில கருத்துக்களை சொல்கிறாருங்கிற அளவில் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஒரு 45 வருஷம் எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் அகரம் ஃபவுண்டேஷன் இது, அதில் வழிகாட்டிகள் இது எல்லா பாடங்களும் இருக்குது. அதனால் இப்போ ஒவ்வொரு தலைவர்களையும் எப்படிடா பாராட்டி பேசுகிறதுனே ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் அவங்கவுங்க கட்சி தலைவரை போட்டி போட்டு பாராட்டி பேசுவாங்க. அப்போ நம்ம எப்படிடா பாராட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இது ஒரு வழிகாட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஏன் நம்ம இப்படி ஒரு பேர் வச்சா என்ன,
இதில் வழிகாட்டு அந்த மாணவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டுதல்கள், எல்லா பாடமும் இருக்கும். ஒரு பல்கலைக்கழகம்னா எல்லா பாடமும் இருக்கும். அதே மாதிரி எல்லா பாடங்கள் படிக்கிற மாணவர்களுக்கும் வழிகாட்டுகிறார்கள். எங்கெங்கேருந்து வர மாணவர்களுக்கு எங்கே இடம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே அவ்வளவு வேலைகள் இந்த வாலண்டியர்ஸ் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கு அதை நிறுவனர் இந்த பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் நம்ம ஒரு சிவகுமார் ஐயா அவர்கள், அவங்க தான் இதை நிறுவியிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தை. அதுக்கு அடுத்தால இதுக்கு ஒரு துணைவேந்தர்னு ஒருத்தர் இருக்குமா, துணைவேந்தர்னாவே ஒரு பிரச்சனை தான். அது வேறு அங்கே ஒரு பக்கம். இங்கே இதுக்கு துணைவேந்தர் தான் நம்ம இவர் ஐயா நடிகர் சூர்யா அவர்கள் இதுக்கு துணைவேந்தராக இருக்கிறாங்க. பதிவாளர்னு இருக்கணும், ஒரு ரிஜிஸ்ட்ரார்னா அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தான் ஜெயஸ்ரீ இருக்காங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், இது இல்லைன்னா வாலண்டியர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் அதுக்கு பேராசிரியர்களாக இருந்து இதெல்லாம் நிர்வகிச்சுட்டு வரீங்க. அதனால் இதை நான் சொல்கிறது மிகைப்படுத்துறதுன்னு இல்லை, அது ஒரு கட்டணமில்லா பல்கலைக்கழகம். இந்த மாதிரி பணியை யார் செய்ய முடியும்? இது தமிழகத்திலும் சரி உலகத்திலும் சரி இப்படி ஒரு முன்மாதிரி வேறு எங்கேயும் கிடையாது. இதுதான் முன்மாதிரி. நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன இது பண்ணணும், எப்படி பண்ணணும் அதுங்கிறதுலாம். அதை விட நான் அமெரிக்கன் காலேஜில் படித்தேன், அது ரொம்ப பெருமையாக எப்பவும் சொல்லுவேன். அவர் ஞானவேல் வந்திருக்கார், அவர் என்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்தவர். அது அமெரிக்கன் காலேஜில் அதில் அந்த மோட்டோ ஆஃப் த காலேஜ் இஸ் நாட் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட் பட் டு ப்ரொடியூஸ் மேன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மனுஷனை உருவாக்குறது தான் இந்த கல்லூரி நோக்கம் அப்படிங்கிறது. அதனால் அகரம் இந்த மனிதர்களை உருவாக்கணும். நிறைய டாக்டர்கள் இருப்பாங்க, சிசேரியனுக்காகவே நார்மல் டெலிவரியெல்லாம் சிசேரியனாக மாற்றி விட்டுருவாங்க. அப்படி டாக்டர் நமக்கு வேண்டிய ரோடு போடணும். இன்ஜினியர் அது எப்படி முக்காய்ஞ்சி ஜல்லி போடுற இடத்துலலாம் சக்கையை கொண்டு போட்டு ரோட்டை இது பண்ணிக்குவாங்க. அப்படி இன்ஜினியர் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போ அவர் மனிதர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல அந்த அடிப்படையில் அகரம் ஃபவுண்டேஷன் மனிதர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி நிறைய குடும்பங்களில் மாற்றம் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கு. இதில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஞானவேல் அவங்களுக்கு தான். ஏன்னா அது அவர் முன்னால் என்னை பற்றி பேட்டியில் எடுத்து கொஞ்சம் புத்தகங்கள் எழுதியிருந்தார். அதை வச்சு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் அகரத்தில். ஏன்னா எங்கேயாவது ஒரு போனாக்கா அகரத்தில் ஒரு மாணவர் பார்த்தாருன்னா உடனே அகரத்தில் வாலண்டியர்ஸ் இல்லைன்னா இந்த அகரம்னு சொன்னாவே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த இதில் போய்ட்டு வந்து ஏதாவது பத்திரிகை செய்தி, ஆமாம் உங்களை அகரத்தில் பார்த்தேனே அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தால எதை சொல்கிறது, இந்த தாய் தமிழ் பள்ளியை பற்றி சொல்லணும். நாங்கள் அங்கே போராட்டம்லாம் பண்ணி அது 1/8/2024 வெள்ளி விழா ஆண்டு வருது. வெள்ளி விழா ஆண்டு அதை நம்ம பெருமையாக சொல்லணும். இந்த பள்ளியை ஆரம்பித்தோம். அந்த பள்ளி ஒரு பள்ளி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 1/8/2006 போது 21 குழந்தைகள், 2005 101, 2010 143, 2015 195, 2019 213, 2024 265 மாணவர்கள். இன்னொன்று சொல்கிறேன், தமிழகத்தில் ஒரு செய்தி இதோடு சேர்த்து சொன்னேன். நான் புத்தகங்களை படிச்சுக்க மாட்டேன். நம்ம சிவகுமார் சார் மாதிரி அவர் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். இன்னைக்கு கூட புத்தகம் கொடுத்துருக்கேன். நம்ம துரைக்கண்ணு என்ன இது பச்சைப்பா சார்கிட்ட செயலாளர் எழுதின புத்தகம். ஐயா அவர்களுக்கு கட்டாயம் படிக்கணும். நான் பத்திரிகைகள் படிப்பேன். அந்த பத்திரிகையில் உள்ள செய்தி என்னென்னாக்கா, அண்மையில் இந்த காலை உணவு திட்டம், இந்த திட்டம்லாம் வந்திருக்குல்ல, அதில் இந்த புள்ளி விவரங்களை கொடுத்துருந்தாங்க. தமிழகத்தில் சராசரியாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிலேருந்து கணக்கு போட்டு பார்த்தேன். எவ்வளவுனாக்கா 59 பேர். தமிழகத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை சராசரி 59. ஆனால் தாய் தமிழ் பள்ளியில் 8 வரைக்கும் இருக்குது. ஆனால் 1 to 5 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 147 பேர் படிக்கிறாங்க. அது தமிழகத்தினுடைய சராசரியை காட்டிலும் 2 மடங்கு, கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பள்ளி இன்றைக்கி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அகரம் முக்கியமான காரணம். ஏன் முக்கியமான காரணம்னு சொல்கிறேன்னா, அரசாங்கம் இவங்களுக்கு சம்பளம்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆசிரியர் சம்பளம்லாம் கொடுக்கல.
அந்த சம்பளத்துக்கெல்லாம் மாதம் மாதம் அவங்களுடைய உதவி இருக்குது. கட்டடம் இன்றைக்கி தாய் தமிழ் பள்ளியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா கட்டட வசதி, ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தா கட்டடம் கம்பீரமாக இருக்கணும், அதுக்கு இடம் இருக்கணும். சும்மா ஒரு குடிசை மாதிரி இப்படி வச்சுருவோம். பையன் அந்த பள்ளியில் படித்தேன்னு பெருமையாக வழியே பேசணும். அப்படி அந்த கட்டிடத்தில் அந்த தோற்றம் வருவதற்கு இது வரைக்கும் 35 லட்சத்துக்கு மேலே கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்கட்டமைப்பை பண்ணியிருக்கோம். அந்த உட்கட்டமைப்பு அது மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அதில் அகரம் வந்து அதே மாதிரி சக்தி மசாலா அவங்க ஒரு ஞானவேல் சொல்லி தான், எனக்கு அவங்களுக்கு சக்தி மசாலான்னு தெரியாது, அவர் சொல்லி அது மாதிரியா அவர் இப்படி பல பேர் செஞ்ச உதவி. திண்டிவனம் வேதவல்லியம்மாள் அறக்கட்டளை, இந்த ஊர் கூடி தேர் எடுக்கிறது, அதில் வந்து அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஒத்துழைப்பு இது வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தாய் தமிழ் பள்ளி ஏன் நடத்தணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அகரத்தில் மாணவர்கள், இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க மற்றவங்களோட. இவங்க எல்லாருமே தாய்மொழியில் படித்தவங்க, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள்லாம் இதில் படிச்சீங்க, ஹைஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் தமிழ் வழியில் தான் படிச்சிருப்பாங்க. அப்படி அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நம்ம எடுத்தது. ஏழை எளிய மாணவர்கள், இன்றைக்கி ஏழை எளிய மாணவர்கள் யாரெல்லாம் கட்டணம் கொடுக்க முடியாத அவன் தான் தமிழில் படிக்கிறான். மற்றவங்கெல்லாம் தமிழில் படிப்பதையே கேவலமாக நினைக்கிற ஒரு மனப்போக்கு இருக்குது. இதனால் என்ன பாதிப்புனா, ஒரு சின்ன தகவல் இந்த இதில் கிடைக்கிறேன். அது 2001-2 தமிழகத்தில் உள்ள ஒரு அரசு தொடக்கப்பள்ளி இல்லைன்னா உதவி பெறும் பள்ளியில் சராசரியாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் 128 மாணவர்கள் ஒரு பள்ளியில் படிச்சிருக்காங்க. இந்த கல்வி மானிய கோரிக்கை என்கிட்ட இருக்குது, கையில் வச்சுருக்கிறேன். ஆனால் இன்று அந்த மாணவருடைய எண்ணிக்கை 59 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பள்ளிகள்லையும் எல்லாரும் அப்போ 40 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 40 லட்சம் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி 20 லட்சம் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த பாதியாக குறைகிறதுக்கு என்ன காரணம்னா, தமிழில் படித்தா எதிர்காலம் கிடையாது, தாய்மொழியில் படித்தா எதிர்காலம் கிடையாது அப்படிங்க. என் பேத்தி எங்கள் பள்ளியில் தான் முதல்ல படித்தா, இப்போ பாலிடெக்னிக்கில் லெக்சராக இருக்கிறா. நிறைய தமிழில் படித்தவங்க இன்றைக்கி அகரத்தில் உள்ளவங்கெல்லாம் தாய்மொழியில் படித்தால் நல்ல எதிர்காலம் இருப்பதற்கு அகரமே ஒரு முன்னுதாரணம். அகரத்தில் உள்ளவங்க எல்லாருமே தாய்மொழியில் படித்தவங்க. தாய்மொழியில் படித்தா நீ எது வேணாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை, எங்கள் மாதிரி தாய் தமிழ் பள்ளி மாதிரி உள்ள பள்ளிகளுக்கு அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கணும். பெரிய காசு ஒன்றும் கிடையாது, ஒரு 10 கோடி கூட வராது. தமிழகத்தினுடைய அரசு பட்ஜெட் வந்து 40,299 கோடி. அதில் ஒரு 2 விழுக்காடு கூட கிடையாது, 0.25 விழுக்காடு கூட வராது. ஒரு சின்ன காசு தான். அது நினச்சா அரசாங்கம் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு அடுத்தால இப்போ பழங்குடியினருக்கு நாங்கள்லாம் அந்த காலத்தில் போராட்டம் பண்ணும்போது என்ன செய்வோம்னாக்கா, சாதி சான்று கொடு. சாதி சான்று பிரச்சனை வேறு யாருக்கும் கிடையாது, பழங்குடியினருக்கு தான். போலீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவன் கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கு. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்துக்காரன், அங்கே ஒரு பழமொழி உண்டு, கடலம் பெருசா காப்பாம் பெருசாம்பாங்க. திருடுன்னு நினைக்கிறவன் திருடிடுவான், நீ எவ்வளவு நாளும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதை அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை நம்ம போலீஸ் ஒன்றும் கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? எல்லா வழக்கையும். அப்போ கண்டுபிடிக்க முடியாத திருட்டு வழக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, இருவலரை பிடிச்சி அவனை இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாதிப்பு. அதே மாதிரி சாதி சான்று, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் ஊர்வலம் இதெல்லாம் போய் இதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி அதிகாரிகள் கண்டுக்குவாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க, அப்படிலாம் இருந்தது. இந்த ஜெய்பீம் படம் வந்தது பாருங்க, அந்த ஜெய்பீம் படத்தை, அது மட்டும் இல்லை, வெறும் ஜெய்பீம் படமாக மட்டும் இல்லாமல் அதில் அவரே நடித்தார். அவர் நடித்ததுனால அந்த ஒரு ஸ்டார் வேல்யூன்னு அதில் இருக்குது. அதே படத்தில் வேறு யாரும் நடித்தார், நம்ம சந்துரு சாருடைய நீதிபதி சந்துரு, அவர் தான் என்னையை பாதுகாத்தவர். இல்லைன்னா அந்த வீரப்பன் பிரச்சனையில் என்னை உள்ளே போட்டு நைய புடைச்சி என்னை காலி பண்ணியிருப்பாங்க போலீஸு. அவர் பாதுகாத்தது அவர் சந்துரு சார் தான், இந்த வழக்கெல்லாம் ஆடி. அந்த இதில் நடித்து அவ்வளவு நடிச்சதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா அவர் சந்துரு சாரோட நான் நெருங்கி பழகினவன், என்னுடைய வழக்கெல்லாம் நான் நடத்தினவர். அதனால் அந்த இதில் நடித்து அந்த படம் போச்சுது பாருங்கள், ஓடிடி தளத்தில் உலகம் முழுக்க அந்த பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் அதிகாரிகளை போய் தேடி போய் மனு கொடுக்கறது போக, உடனே அப்போ ஐயா தான் அந்த படத்தை பார்த்தாங்க. பார்த்தது அவங்க முதலமைச்சர் குடும்பத்தோடு வந்து பார்த்த உடனே கரெக்டாக ஒரு 2 வாரத்தில் உடனே எது போட்டாங்க,
ஒரு வானை போட்டு அதிகாரிகள்லாம் இருளர் குடியிருப்பை நோக்கி எங்கே இருக்காங்க இருளர் எங்கே இருக்காங்க தேடி தேடி வந்தாங்க. தேடி தேடி வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறது எந்த இதனாலும் நரிக்குறவர் இருளர், அதுதான் முன்னுரிமை. அப்படி வர்றதுக்கு காரணம் அந்த ஜெய்பீம் படம் தான். அப்படிங்களா, அதில் வந்து அவங்களே அந்த படத்தை தயாரித்து எடுத்தது வந்து இந்த போலீஸ் பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது. அந்த பிரச்சனையை அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் மொத்தத்தில் முன்னாடி மாதிரி இப்போ பிடிச்சிட்டு போனால் உடனே இப்போ இருளர் போய் ஒரு ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா போலீஸ்காரங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை ஆகுமோ, இது என்ன சிக்கல் ஆகுமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையை மாற்றினதுக்கு காரணம் இது ஐயாவுக்கு சொல்லணும். அதோட அந்த படத்தை தயாரித்தோட 1 கோடி ரூபா எங்கள் பழங்குடியில் உள்ள கல்வி அறக்கட்டளைக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை வச்சு அந்த நாங்கள் பரிசு அளிக்கிறதெல்லாம் வகுப்பில் முதல் மாணவர் அப்படி இருந்தாலும் பரிசு அப்படி தான் கொடுத்து ஆகணும். பள்ளிக்கூடத்துக்கு முதல் மார்க்கு 2 மார்க்கு. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுக்கு கல்வி இதில் பழங்குடியினரில் எழுத்தறிவு ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா 10வது பொதுத் தேர்வு யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கானோ எவ்வளோ மார்க் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பரிசு. +2 எவனெல்லாம் பாஸ் பண்ணானோ எல்லாத்துக்கும் பரிசு. பப்ளிக் எக்ஸாம் டிகிரி பாஸ் பண்ணவங்களாம். நம்ம இங்கே வந்திருந்தார் கல்வி அறக்கட்டளையுடைய செயலாளர். போன தடவை தீர்மானம் போடும்போது, சார் என்ன சார் நீங்கள், நான் திருநெல்வேலிக்காரன் கொஞ்சம் கஞ்சத்தனம், என்ன சார் நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனம், திருநெல்வேலிக்காரங்க யாரும் இருந்தோம் கஞ்சத்தனம். 10வது பாஸ் பண்ணவங்களுக்கு 2000 கொடுப்போம் சார், +2 முடித்தவங்களுக்கு 3000 சார், டிகிரி முடித்தவங்களுக்கெல்லாம் 5000 கொடுக்கணும் சார். அப்படியெல்லாம் கொடுப்பதற்கு காரணம் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஒரு இந்த துறைகள் தான். புரியுங்களா, அந்த ரூபா வச்சுருக்கிறோம், பத்திரமா வச்சுருக்கோம், ஆடிட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அது நிறைய பேர் டிவிலெல்லாம் அது இதை போட்டு அது இது பொய் பிரச்சாரம் பண்ணி அது விளம்பரங்க. விடுதி கட்ட போகிறோம், பழங்குடி இருளர் மாணவர்களுக்கு என்று 2 விடுதி கட்ட போகிறோம். அடுத்தாலும் அந்த விடுதியை நீங்கள் தான் வந்து தொடங்கி வைக்கணும். அந்த விடுதியை அந்த அளவுக்கு அது விரைவாக கட்டி முடிப்போங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அது ஒன்று அந்த தகவலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் இந்த நேரத்தில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இப்போ இல்லம் தேடி கல்வி இதிலெல்லாம் நம்ம அகரம் கல்வி அறக்கட்டளையில் உள்ள நம்ம ஜெயஸ்ரீ போன்றவர்கள், ஷில்பா போன்றவர்கள்லாம் அரசாங்க அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்து பணி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இங்கே நான் கோரிக்கை வைக்கிறது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தான். அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிதான கோரிக்கை தான். நான் முதல்ல சொன்ன இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த பகுதி உதவி பெறும் பள்ளி 8 வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க. 8வது வகுப்பு வரைக்கும் உதவி இருக்கும், அரசாங்க உதவி இருக்கும். 9, 10க்கு உதவி கிடையாது. அப்புறம் 5வது வரைக்கும் உதவி இருக்கும், 6, 7, 8க்கு உதவி கிடையாது. இது பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு பேர். புரியுதுங்களா? இந்த பள்ளி அரசாங்கம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற கல்வி உரிமை சட்டத்தில் அதுக்கெல்லாம் ரூபா வச்சுருங்க. ஒரு ஆசிரியருக்கு அரசாங்கம் ஒரு ஆசிரியருக்குள்ள ஒரு மாணவருக்காக அரசாங்கம் 30,000 இருந்து எவ்வளோ செலவழிக்கிறாங்கன்னாக்கா 60,000 வரைக்கும் ஒரு மாணவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஆசிரியர் சம்பளமாக கொடுக்குது. அது கொடுக்கணும். ஏன்னா ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். கட்டடம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும், நூலகம் இல்லாமல் பள்ளி இயங்க முடியும். ஆனால் வாத்தியார் இல்லாமல் பள்ளிக்கூடம் இயங்க முடியாது. வாத்தியாருங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது 8வது வரைக்கும் படிக்கிற பையனுக்கு என்ன கிடைக்கும்? வாத்தியாருக்கு அவருக்கு அந்த பையனுக்காக 40,000 50,000 செலவழிக்கிற இந்த அரசாங்கம் அவன் 9வது அதே பள்ளியில் படிப்பான், அவனுக்கு கிடையாது, அவனுக்கு உதவி கிடையாது. அவனுக்கு என்னதுன்னா அவன் அந்த நிர்வாகமே அவங்க அங்கே கொஞ்சம் வசூல் பண்ணி ஒரு 6,000 7,000 அப்படி கொடுக்குறது. இவங்களுக்கெல்லாம் 40,000 50,000 சம்பளம் கிடைக்கும். இதை அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். அதனால் எல்லாம் அந்த மாணவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ இருக்காங்கன்னா 47,661 மாணவர்கள். அவர்களுக்கு இது செலவு செய்கிறதுக்கு ஒரு 70 கோடி 80 கோடி தான் செலவாகும். தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட் 40,299 பள்ளிக்கல்வி பட்ஜெட்டு. அதில் 0.25% தான். 0.25% தான்னா எவ்வளோ குறைஞ்ச அளவு தான். மனசு வச்சா தமிழக முதல்வர் இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறை மனசு வச்சு அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். 1. 2வது
அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுகிறதோ அது அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கணும். இப்போ காலை உணவு திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே இதை இப்போ அண்மையில் 15ஆம் தேதி காமராஜர் இவர் அண்ணா பிறந்த நாளா காமராஜர் பிறந்த நாள், ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் தான், புரியுங்களா? அதனால் அன்னைக்கு கொடுக்கணும்னு விரிவுபடுத்தியிருக்காங்க, வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு ஊரில் அரசு பள்ளி இருந்தால் அங்கே அரசு உதவி பெறும் பள்ளி வராது. இந்த ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளி இருந்தால் அங்கே அரசு பள்ளி வராது. அப்போ அரசு பள்ளியில் படித்தவனுக்கு கிடைக்கும்னா இவன் என்ன பாவம் செஞ்சான்? இவன் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்துருக்கான், அவன் அந்த பள்ளியில் தானே படிப்பான். அதனால் அரசு பள்ளியில் படிக்கிறவனுக்கு மருத்துவம் பொறியியலில் 7.5 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதுவே இந்த கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பேர் கலையரசன் குழு அறிக்கை, நாட் லெஸ் தேன் 10%னார். 10 விழுக்காட்டுக்கும் குறையாமல் கூட்டி கொடுக்கலாம். ஆனால் 7.5 தான் கொடுத்தாங்க. அதை 10 விழுக்காடாக கொடுக்கணும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்வியை தாய்மொழியில் படிக்கலாம். நானே திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே பெரிய பட்டிமன்றம் நடந்தது. என்ன பட்டிமன்றம்னா, மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாதா, கொடுக்கலாமா, யார் நடத்துறது? மருத்துவர்கள், மருத்துவ கல்லூரியில். அதில் எல்லாரும் கடைசியில் நீதிபதி என்ன முடிவு எடுத்தார்னா, மருத்துவக் கல்வியை தமிழில் கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆமாம், கொடுக்க முடியும்னு முடிவு சொன்னாங்க. அங்கே மருத்துவர்கள் தான் எல்லோரும் இருந்தாங்க. நரேந்திரன் டாக்டர்லாம் இருந்தார். இப்போது நம்ம நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். சுதந்திரம் அழிஞ்சு இவ்வளவு நாள் ஆயாச்சு. இப்போ தான் மத்திய பிரதேசத்தில் இந்திய ஆட்சி முடிங்கிறான். ஏண்டா இந்தியில் மருத்துவம் சொல்லிக் கொடுக்கலாம்ல, நீ இன்னும் கொடுக்கல. மத்திய பிரதேசத்தில் இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, சுதந்திரம் கிடைச்சி இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் ஏற்கனவே இலங்கையில் அங்கே மருத்துவத்தை தமிழில் சொல்லிக் கொடுக்குற ஒரு முயற்சி இருந்திருக்கு. அதனால் தமிழகம் முதலமைச்சர், தமிழக இவர் சுகாதார அமைச்சரும் அப்படி ஒரு மருத்துவ கல்வியை சென்னையில் அதுக்குன்னு ஒன்று இது போட்டு விரைவிலே நாங்கள் ஆரம்பிச்சிடணும்னு அறிவிச்சிருக்காரு. ஐயா, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒரு பிரிவு தமிழ் பிரிவு ஆரம்பித்தா போதும். நான் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிஞ்சவங்க. அங்கே தமிழ் வழி வரும்போது 78 வரும்போது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பிரிவு ஆரம்பிப்பாங்க. அதை மாதிரி பிரிஞ்சால் நீங்கள் புதுசாக ஒரு கல்லூரி கட்ட வேண்டாம். இருக்கிற கல்லூரியில் ஒரு தமிழ் பிரிவு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லலை, கல்யாணி தமிழ் பற்றில் சொல்லலை. நான் எந்த கல்வி, எல்லா கல்வியும் எல்லா மொழியும் கொடுக்க முடியும். அப்படி அந்த மாதிரி செஞ்சால் தமிழ்நாட்டில் ஆங்கில மோகம் குறையும், தமிழ் வழி கல்வி இதாகும் அப்படின்னு கூறி ரொம்ப நேரத்தை எடுத்துக்கூடாது. அதனால் அப்படி எடுத்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இங்கே பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் சிவகாமி மற்ற ஆட்கள், அவருக்கு கல்வி இந்த துரைக்கண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பச்சையப்பன், அவர் மாணவர் பருவத்திலேருந்தே எங்கள் கூட இருந்து எங்கள் பள்ளிக்கும் அவர் தான் தலைவர், அறக்கட்டளை தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி பச்சையப்பா அறக்கட்டளை 85,000 கோடி சொத்துள்ள அந்த அறக்கட்டளைக்கும் இன்றைக்கி அவர் செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எழுதின அந்த புத்தகம் தான், அதாவது என்ன நிற்க அதற்கு தக ஞானவேல் தான் அதுக்கு அந்த பெயரை வச்சார். அந்த புத்தகத்தை பற்றியும் இங்கே பேசி நான் விடைபெற வாய்ப்பு, அதை அறிமுகப்படுத்தி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கிறேன். தாய்மொழிதான் நமக்கு மூலாதாரம், முக்கியத்துவம் என்றும் தனது கோரிக்கைகளை பரிந்துரைகளாக சமர்ப்பித்த எங்களின் வழிகாட்டி ஐயா கல்யாணி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, கடந்த மார்ச் மாதம் நடந்த பெண்களுக்கான உமன் இன்டர்நேஷனல் கான்க்ளேவ் அகரம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தியது. அதன் கருத்துக்களை தொகுத்து கொள்கைகளாக அகரத்திற்கும் அரசுக்கும் எடுத்துரைக்க வந்திருக்கும் ஆய்வாளர், கல்வி ஆலோசகர் முனைவர் விஜய் அசோகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கல்யாணி ஐயா ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன், வழிகாட்டி பல்கலைக்கழகம்னு. அப்போ அகரம் இப்போ வழிகாட்டி பல்கலைக்கழகமாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக கல்வி, உயர்கல்வி தாண்டி ஆராய்ச்சி சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் மார்ச் 18, 19 2 தினங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்க்ளேவ் ஃபார் உமன் இன் ஸ்டெம் அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் மாநாடு நடத்துகிறோம். அது நோக்கம் என்னென்னா, உலகளாவிய அளவிலே பெண்கள்
ஒரு விஞ்ஞானிகளாக வருவது, உயர் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக வருவதில் 30% தான் இருக்கின்ற அடிப்படையில் இந்தியாவிலும் அதுதான் நிலைமை, தமிழ்நாட்டில் அதான் நிலைமை. அகரம் அறக்கட்டளை படிக்க வைக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் பெரும்பான்மையானோர் அறிவியல் பொறியியல் படிக்கக்கூடியவர்களை பெரும்பான்மையானோர் மாணவிகளாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு அடுத்த காலகட்டமாக ஒரு ஆராய்ச்சி துறை, தொழில்நுட்பத்துறையில் என்னென்ன வகையில் வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை விரிவுபடுத்தணும், அதில் அவருடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்தான் அடிப்படையாக இருந்தது இன்டர்நேஷ்னல் கான்க்ளேவ் ஃபார் உமன் இன் ஸ்டெம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து 650க்கும் மேற்பட்ட பெண் மாணவிகள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டதில் நாங்கள் மாணவிகள்கிட்ட ஒரு சர்வே மாதிரி கணக்கெடுப்பு போல நடத்தினோம். அதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நல்ல வியப்பான செய்திகளாக இருந்தது. அதில் கலந்துக்கிட்ட 92% மாணவிகள் இளநிலை கல்வி படித்தவர்களாகவும் அதில் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக உயர்கல்விக்கு நுழைந்தவர்கள் மட்டுமே 82% இருந்தது. எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பள்ளிகளிலிருந்து வந்தவர்கள் 92% இருந்தாங்க, 90% இருந்தாங்க. அப்போ இவர்களோட கணக்கெடுப்பு நடத்தியதின் அடிப்படையில் சர்வதேச அளவில் ஏற்கனவே பல நாடுகள் எடுத்த முன்னெடுப்புகள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். பாலிசி ரெக்கமெண்டேஷனில் நான் சுருக்கமாக வேகமாக சொல்லிடுறேன், உங்கள் கைக்கு இது வந்து சேரும். அரசு ஆலோசகர்கள் அனைவருக்கும் இது கொண்டு போய் சேர்ப்பதும் முதல் கடமையாக இருக்குது. ஊடகவியாளர்களுக்கும் முதல் கட்டமாக வந்து சேரும். இந்த பாலிசி ரெக்கமெண்டேஷன் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிற சில செய்திகள் அப்படின்னு பார்த்தா, ஸ்டெம் அப்படின்றது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த பேரில் தான் இந்த கருத்தரங்கம் நடத்தணும். அப்படின்றதுனால இந்த ஸ்டெம் அப்படின்ற இந்த கருத்தாக்கம் இள வயதிலேயே மாணவ மாணவிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படணும், குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு சேர்க்கப்படணும். பள்ளிகளிலேயே இது தொடர்பான பார்வைகள், வகுப்புகள் விரிவடையணும். ஜெர்மனியில் ஏற்கனவே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் ஸ்டெம் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது ஒரு பரிந்துரையாகவும், குறிப்பாக 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பேராமெடிக்கல் அலைட் சயின்சஸ் கோர்சஸ் அதிலும் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு பரிந்துரை. அதே போல் மாணவ மாணவிகள் பள்ளி கல்வியிலும் சரி கல்லூரிகளிலும் சரி படிக்கும் காலத்திலேயே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சம்பந்தமாகவும் இந்த பேட்டன்ட் ரைட்ஸ் சம்பந்தமாகவும் தெரிந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கனால வகுப்புகளில் அல்லது அது தொடர்பாக கோட்பாடுகளை விரிவுபடுத்துவது, மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்படுத்துவதும் அவசியன்றது ஒரு பரிந்துரை. இது ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு ரிசர்ச் நெட்வொர்க் அப்படின்றது உருவாக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், ஒரு குழுவாக இயங்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்றது ஒரு பரிந்துரை. இன்னொரு பக்கம் மாணவிகளுக்கு என்று சயின்ஸில், இன்ஜினியரிங், தொழில்நுட்பத்தில் வந்து உயர்ந்து வளரணும் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் யார் முன்னிலையில் இருக்காங்க, ஒரு அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகளாக, தொழில் முனைவோர்களாக இருப்பவர்களை மாணவ மாணவிகளுக்கு அறிமுகப்படுத்துவது ரொம்ப அவசியம். இது ஒரு பக்கம் ஒரு பரிந்துரை. நிறைய சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் காம்படிஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், காம்படிஷன்ஸ், அதுபோல் ஒரு டேலண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறது கல்லூரிகளிலும் சரி பள்ளிகளிலும் சரி, இது ஒரு பரிந்துரையாகவும். கிட்டத்தட்ட நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நாங்கள் 3 பேர் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நான் இவங்க யோசனை பண்ணேன். ரொம்ப கனமாக 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட 80% வந்து நீங்கள் என்னத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும். சூர்யா, கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க. ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன். இப்போ நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க. அந்த மாதிரி நான் பிறந்த போதே என் தந்தையார் இருந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன கலர்னு எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு 8 ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார். அது கூலிக்கு 4 ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிராமப்புறத்துக்கு வந்து கை விட்டு காட்டுங்க பருத்தி செடி. அந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி, கம்போடியான்னு 2 குரூப் இருக்கும். கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது, கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக்கு பருத்தி. அது இப்போ செம்மணத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்சி போனால் அதுக்கு எடுத்து மாறு, பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மனுஷங்கன்னா பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும்.
ஒரு 6-7 பேர் வந்து அதை கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க. அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக கணக்கு போடுங்க, ஒரு 10,000 பருத்தி மாறு நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா ஈஸியாக வராது. முக்கி பிடுங்கி எடுக்கும்போது 10-15 பிடுங்கும்போது லேசாக அது சிவப்பு கலராகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும். முதல் கொப்பளமாகி உள்ள மாற்றுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும். நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து சேப்பாக திட்டுருக்கும். அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் வேலை செய்த என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன். பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியாது. பஞ்சம்னா உணவு தான், எதுவுமே விளையாது. அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்றவங்க யார் இருக்கீங்களா? அங்கே யாராவது கை தூக்க முடியுமா? ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி ஒருத்தருக்கார். ஒட்டக பால் பவுடர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவுச்சி வரும், அந்த ஒட்டகத்தோட நாத்தம் வராது. நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர். இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்தில் மக்களுக்கு தான் தெரியும். கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழே அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது, அடி மரம் இருக்கும். மரத்தில் கடப்பாறையை போட்டு நம்பினீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தர் கலர், ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும். அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இதுக்கு பேர் குதிர்னு பேர். மொடாங்கிற சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்கு பேர் குதிர்னு பேர். குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிருக்கு வந்து கட்டி அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை உள்ளே போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டி வந்து தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி வட்டு அதை தட்டி உள்ளே போடணும். போட்டு ஒரு பாதி குதிரைக்கு தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த பழுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னா, எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது. காலையில் முந்தின நாள் செஞ்சு பழைய சாதம் இருக்கும், சோளச்சோறு இருக்கும். அடிப்பத்தினா அதுக்கு சீவச்சோறு சொல்லுவாங்க. சீவச்சோறதுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு பால், எப்படி மாடு இருக்கிறதுனால தயிர் கிடைக்கும், தயிரும் சீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் பள்ளிக்கு போகும்போது காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாக்கிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீ பெத்த அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் இருந்தேன். அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனோடு வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவில் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க, இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற அன்றைக்கி மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல், அதான் நைட் சாப்பாடு. இப்போ போகும்போது ஊருக்குள்ளே பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம், ப்ரைவேட் வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மொட்டை மண்டபம்னு ஊருக்கு நடுவில் ஒரு மண்டபம் வந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்கும், பூரா தூசி பறந்துட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருந்தேன். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கினேன் நீங்கள், மாடு சாணம் போட்ட உடனே அதில் ஒரு புகை வரும். அதை பாரு, அந்த அம்மா பார்த்துக்காங்க. சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையில் போட்டு பிசைஞ்சு கரைச்சி அதை வந்து மெழுகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1ஆம் கிளாஸுக்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸுக்கு 2 ரூபா, 3ஆம் கிளாஸுக்கு 3 ரூபா, 4ஆம் கிளாஸுக்கு 4 ரூபா, அப்புறம் 5ஆம் கிளாஸு நேராக சூடு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர். நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன். எங்கள் பசங்க கோச்சிக்குவாங்க, இது எங்கே போனால் இதையே சொல்லிட்டுங்களான்னு. இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுங்க, இங்கேயும் சொல்கிறேன். ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். 1/4 காசுக்கு 4 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இப்போ நான் சொல்கிறீங்களா? காசு வச்சுருக்கேன், ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். 1/4 காசுக்கு 4 கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸுக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.25 ரூபா ஃபீஸு, 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸு.
இப்போ வரும்போது டோட்டல் பண்ணி பார்த்தேன் 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்தி பையனை ப்ரீகேஜி சேர்த்து கொடுக்க 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். பைத்தியம் முடிச்சுதான் நினச்சி பாருங்க. 365 ரூபா 50 பைசாவில் நான் ஸ்கூல் ஃபைனில் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா பழக்கம் போல் காடுகளில் வேலை பார்த்துட்ருக்காங்க. 5 ரூபா ஃபீஸு மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லிஞ்சு என்னடான்னு கேட்டாங்க. 11 ரூபா 50 பைசா. இது என்ன இளவு அப்படின்னாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசா பேர டிக்கெட்டே கொடுத்தாங்க. பேங்க்கெல்லாம் கிடையாது, சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து 50 கொடுத்தாங்க. அப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்னேன். இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 இப்போ இந்த 5-6 வருஷம் படித்தேன். பசங்க ஒரு 20 பேர், பொண்ணுங்க ஒரு 5-6 பேர், பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தி ஒரு 6-7 பேர். ஒரு ஸ்வீட்காரன் காப்பியில் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும். 5 கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க வந்துச்சு, ஒன்றா செத்து போச்சு. ஒரு பையன் செத்து போச்சு, பொண்ணு செத்து போச்சு, உங்கள் ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு 5ஆவது குழந்தை கொன்னே போடு பையிலனா பரவாயில்ல. பேசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு போய் அந்த எல்லோரும் போனாங்க. என்ன மாதிரியே கூட படித்தவங்கள நான் எப்பவும் 4th ரேங்க் தான். விடமாட்டாங்க. ராட்சச பையலுக்கு முன்னாடி 3 பேர் விடவே மாட்டேன். என்ன முக்குனாலும் விட மாட்டாங்க. 4th ரேங்க் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த 1, 2, 3லேயும் 2 பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல. ஒரு 3-3:30 மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் 3 பேர் வெளியே போகிறேன். பையன் தூக்கி தோல் போட்டு எங்கடா போகிறீங்க நாங்கள் வீட்டுக்குண்ணா. குரூப் ஃபோட்டோன்னாங்க. அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா. ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரவாயில்லப்பா ஃபோட்டோவில் நின்று போனாங்க. அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க. எங்கள் குரூப் ஃபோட்டோ யார் வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இப்போ எங்கள் குரூப் ஃபோட்டோ வச்சுருந்தா நான் எனக்கு கண்டு இரிட்டேட். குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன், நம்பவே மாட்டேங்க. 50 ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை. இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு. நான் வாழ்ந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது. 192 படங்கள் நடிச்சு. ஆனால் எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது, ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது. அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. ஏதோ கொஞ்சம் கைத்தட்டுக்காக சொன்னீங்க. இப்போ எப்படி நெஞ்சில் வலிக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த 5 ரூபா ஃபோட்டோ எனக்கு வாங்கி எடுக்க முடியல. அப்புறம் காலம் எப்படி கேள்வி பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் 2057 விட்டு 50 ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகிறோம் வாங்க சார்னு கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலுக்கு தேடி உயிரோட வந்து 7 பசங்க 5 பாட்டி ஆகிட்டாங்க. 4 பிள்ளைங்க பாட்டிமா. நான் தாத்தா தானே. ஒரு 4-5 பாட்டிமாருங்க கூட படித்தேன். வாத்தியார் 4 பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு இருக்குது, பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார், கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணி சார் தெரியும், ப்ரைவேட் பள்ளிக்கு நிறையா கேபிடேஷன் வச்சு வாங்குவாங்க. கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது. நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமான நீங்கள் தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும்னாங்க. அந்த வினாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து ஊராக போய் 25,000 ஒரு மீட்டிங் கூப்பிட்டா 25,000 பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் அனுப்ப சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு எங்கடாது ப்ரைஸ் வாங்கிச்சு. எங்கள் ஊர் பொண்ணுங்க அந்த பொண்ணு சூலூர் பொண்ணு அதான் அதுக்கு வாங்க. அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்குது. 1.5 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது. 30 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு 14வது ஆண்டு பரிசு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கே பிறந்தேன், நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் நம்மளாம் ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீங்கள் நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது, இமயமலை உங்களால் தொட முடியும். ஒரே விஷயம் கல்வி. அந்த ஒரு 11 பேர் படிக்க ஆரம்பித்து நான் ஒரு தந்தான் ஒரு தெப்பு தேடி வழி வந்தேன். அந்த கல்வி தான் எனக்கு காப்பாற்றிட்டு. கல்வியும் ஒழுக்கமும் காப்பாற்றிப்பட்டு 68 வருஷம் ஆகுது. கை தூக்குங்க, காஃபி சாப்பிடலாம், கை தூக்குவா, ₹1 இருக்க மாட்டேங்க, தூக்குங்க பரவாயில்ல 2 மணி கை தூக்குறானுங்கடா. அடா மகனே ராஜா, காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா, அப்படி வா போட்டு கொடுத்து சாப்பிடாம தானே பெரிய ஆள் பிருந்தாசாரி சொல்லியா போட்டு கொடுத்து காப்பிட்டு 1958 அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல. அப்போ எதுக்கு நம்ம காப்பியே சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா, மொத்த சமாதானம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிரிப்பின் சிறுத்தை, பண்பின் பருத்தி வீரன், வீரத்தில் விருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்சு டைலாக் எழுதுது, என்ன பண்ணுறது உங்களெல்லாம்? பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம்.
மேடையில் இருக்கும் மாயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பா அண்ணா அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். பெற்றோர்களுக்கு முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். நான் 2 வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை. அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க, எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆரம்பிச்சு நிறுத்தக்கூடாது. இது சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும். நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன். ஒரு செல்ஃபோன் இருக்குது, நம்ம தெரிஞ்சவங்களை எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பசங்க, ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கின பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீரனன் மாமா இங்கே நான் நினச்சி பார்க்குறேன், ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன். அவங்க 3 பேர், ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்து 3 பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்பாவுடைய 100வது படம் முடியுது. அந்த 100வது படம் எடுத்து முடிக்கும் போது எல்லா தயாரிப்பாளர்களும் 100 தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க. கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ, அவரும் கலந்துக்கிறாரு. அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுகிறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல, மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு, ஏன்னா அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்பா. நான் தான் சொல்லுவோம், கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம், வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவார் இவர் அப்படின்னு. பட் அவரை பற்றி அது கவலைப்பட்டுக்கல. அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. அந்த காசை போட்டு அந்த காசில் வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பரிசு 1000 ரூபாய், அப்புறம் 750 ரூபா, அப்புறம் 500 ரூபாய். இந்த 1000 ரூபா பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கலாம். சரி, தங்கம் அப்போ என்ன விலை இருந்திருக்கும் 1979 யோசிச்சு பார்த்தா அது 750 ரூபா இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1.5 சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 25 வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்களில் இருந்து எங்கே இருந்தாலும் தவறாமல் வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வெளியூரில் எங்கே ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆமாம் அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து பண்ணது தான். அதுக்கப்புறம் 25வது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சுது. அகரம் எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து வெறும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது, எங்கேருந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு. எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து படித்து வந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்கேருந்து வந்தாருன்னு தான் யோசிக்க முடியுது. எங்கனாலும் அதை நான் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும், இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம். அப்பாவுக்கு பையனாக பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம். ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட முடியாது. இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை. யார் எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த கீழேருந்து ஆரம்பித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படி தான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. எல்லாருமே உழைச்சி தான் வர முடியும். எந்த விலை கொடுக்காமல் எதுவுமே கிடைக்காது. அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது. உங்கள் தூக்கமாக இருக்கும், உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்றைக்கி அவங்க படித்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கோ நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமாக அது பரிசளிக்குது. இல்லைங்க நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால், நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் சின்னதாக கிடைக்கும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சி ஆகிடவே வேண்டாம். தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தைரியமாக இருங்க. இங்கே அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்குறது வந்து ஊர்லேருந்து படித்து சென்னைக்கு வந்துட்டான், சிட்டிக்கு வந்துட்டான். பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு ஆசை. அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்கேருந்து அங்கே எக்ஸ்போஷர் சின்னதாக தான் இருக்கும். நேற்று யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனால் 5 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க. அப்போ சின்ன கிராமத்தில் படித்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிக்க முடியும்? அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும், பெரிய சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது. இங்கே வந்த உடனே கூட படிக்கிற பசங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க, இல்லை இங்கிலீஷ் பட்டையை கலப்பானுங்க. அது நல்ல இங்கிலீஷாக இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவனும் சுமார் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனால் நம்மளாம் வந்து ஓவராக அவனை பார்த்து பயப்படுவோம். ஸ்கூலில் இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம். ஆனால் காலேஜ் போனோன்னே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க. அப்போ பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சிட்டியில் படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துலேருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காமல் போயிடுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டராக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் கூட படித்த பசங்க திருநெல்வேலிருந்து வருவானுங்க, அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க. 3rd இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டராக ட்ரெஸ் பண்ணுவானுங்க. டே எங்கடா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான். ஸோ எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இந்த அளவுக்கு ஸ்டைலாக பேசணும்,
நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் ஷார்ப்பாக இருக்கணும், இதில் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் அதை தான் சொல்லுது. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் 25 வயசு, எங்கள் அப்பா எனக்கு சொன்னது அதுதான், 25 வயசுக்குள்ளே வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிவிடு அப்படின்னாரு. நானும் 18 வயசுலேருந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னே புரியல. எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தன் வந்தானே, இங்கே யார் பிரச்சனை நீ தானே, பேசிக்லி லைக் நான் அப்போவே தெரிஞ்சது இன்ஜினியர்னு. அதை ஃபஸ்ட்டு எதை கற்றுக்கிறோமோ இல்லையா ப்ராஜெக்ட் டைப் பண்ணும்போது பேசிக்லி லைக் வந்துடும். ஸோ நானும் ரொம்ப இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சாங்க. எப்படி என்ன கனவுல எங்கள் அண்ணன் வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பார், அதில் போய் நாம் அப்படி சின்ன முதலாளியாக சேர்ந்துடலான்ற ஒரு நினப்பில் அது நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் சரி, இதோ நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா படித்தாகணும், நம்மளா ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு போனேன். அப்போது நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தெளிவாக புரிஞ்சுது, எனக்கு வந்து இன்ஜினியரிங்கெல்லாம் பிடிக்கல, எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு. அது சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும். எங்கள் அண்ணனுக்குலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் தைரியமாக அப்பாட்ட சொல்லிவிட்டு, இல்லைப்பா நான் திரும்பி வரேன், நான் சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன், கற்றுக்கணும்னு தான் நினச்சேன். எதுவுமே எனக்கு தெரியாது, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு. அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை. ஞானவேல் சார்கிட்ட நான் பேசியிருக்கேன். நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க, நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க, ஆவரேஜ் மார்க் வாங்குறவன கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப கொடுமை அது. ஸோ இனிமேல் எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணது, எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு. அதனால் என்ன வேணுங்கிறத சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் அதை சீக்கிரமாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து படிங்க. கல்வி பெரிய ஆயுதமாக இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, நாங்கள் அகரமுக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசாக இருக்கும். ஏன்னா இப்போ யூடியூப்குள்ளே போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசாக வந்திருக்கு, எந்த கார் புதுசாக வந்திருக்கு, அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா, இதை பற்றியே தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம அதை தான் தேடி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான செய்திகளை இப்போ கல்யாணி சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் ஷார்ட்டாக வந்து அட்லீஸ்ட் 100 மில்லியன் வியூஸ் போகணும். அப்போ தான் மக்களுக்கு இதை பற்றி தெரியும். நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகளை பற்றி நமக்கு தெரியுமா, அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்கோமா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஷார்ட்ஸாக கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சமுதாயத்தில் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ அது ரொம்ப அவசியம்னு பார்க்குறேன். இங்கே ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசிச்சு, அது இங்கிலீஷில் பேசிச்சு. அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில. அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடக்குது, எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல, அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல, வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததுனால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு. அதை நம்ம அந்த சிச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து என் ஒய்ஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேருந்து வந்து படிக்க முடியாது, தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ, அங்கே ஒரு லேக் இருக்குமா, அந்த லேக் உறைஞ்சா கல் ஆயிருமா. அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அமுச்சு விட்ருவாங்களாம், நீயாவது உயிரோடு இருங்கிற மாதிரி. அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம். அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க. அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனாலேயே தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புகிறேன். அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன், உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துடாதீங்க, ஸ்கூல்லேயே போய் காசை கூட கட்டிடுங்க. அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான், பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகள் பழகணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அங்கே இருக்கிற குழந்தைங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, நீ ஏன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது, உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவ அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். அதில் தன் வயசில் இருக்கிற குழந்தைகள் கூட போய் அங்கே உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு. எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை
கேட்குறாங்க, பாப்பா கிட்ட கேட்குறாங்க. அது சொல்லுது, சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. சரி, அப்போ ஓகே, அப்போது அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ அந்த புரிதல் எல்லாருக்கூடையும் போய் பழகிறப்ப தான் கிடைக்குது. அதனால் நாமளும் குழந்தைகளை எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் தன்னுடைய வாழ்க்கை, தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதித்து நேரான வழியில், அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வியை நோக்கி போகிற உழைப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அகரம் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தைரியமாக இருங்க, என்றைக்கும் எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க. ஒருத்தனுக்கு 1 வருஷத்தில் கிடைக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு 5 வருஷத்தில் கிடைக்கும், இல்லை 10 வருஷத்தில் கிடைக்கும். ஒர்க் பண்ணுங்கள், எவ்வளோ லேட் ஆகுதோ அந்தளவுக்கு போனஸ் பெருசாக கிடைக்கும். அவ்வளோதான். நன்றி அண்ணா. ஒரு மனதில் சிந்தித்து பல மனங்களில் அகரம் என்ற ஆலமரத்தை நிறுவி அதன் ஆணிவேராக திகழ்ந்து வரும் எங்கள் அண்ணன், இருள் சூழ் உள்ளங்களுக்கு கல்வி எனும் மொழியை தந்து வாழ்வை வளமாக்கும் வள்ளல், ஆயிரக்கணக்கான விதைகளுக்கு அண்ணனாக திகழ்பவர் எங்கள் சூர்யா அண்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். மரியாதைக்குரிய மாயா அவர்களுக்கும், கல்யாணி அவர்களுக்கும், அப்பாவுக்கும், கார்த்தி, இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள், அகரமில் இருக்கிற என்னோட தங்கைகள், தம்பிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவங்க, அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக இது ஒரு வீக்கெண்டில் நடக்கும். வேறு சில காரணங்கள்னால, தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு வீக் டேயில் வைக்க வேண்டியதாகிடுச்சு. பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே குறையாமல் எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்கே இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு எல்லா மரியாதை கலந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 45 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 45 இயர்ஸ். 79 ஆரம்பித்து 80 அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க. அகரம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் தொடப்போகுது. விதை மட்டுமே ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு. ஏன்னா அகரமில் ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறது விதை ப்ரோக்ராமு. ரொம்ப சாதாரணமாக 2006 உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நானும் ஞானவேல் அவர்களும். அப்போ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ கேட்ட கேள்விகள் தான். அப்பா இப்போ குட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்குது. பட் 2006 பேசிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு சூழல் தான் ஞானவேல் அவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே அப்பா, அப்போ சொன்னாங்க. அப்பா ஒரு 50s 40s சொன்ன கதை அது அப்படின்னாங்க. இல்லை, 2006 இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு 2006 சொன்னாங்க. 20 வருஷம் தாண்டிட்டோம். இப்போவும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க. அதில் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட சம்பாரித்து முழுசாக எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர மாணவர்கள், அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது நான் அதுக்கு தலை வணங்குறேன். அப்படி தான் பார்க்குறேன். இங்கே வந்திருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் அந்த போர் குணத்தோடு தான் நான் அவங்கள பார்க்குறேன். நாங்கள் இருக்கிற இடம் ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள், இந்த மேடை எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 49 வயசாச்சு. நிறைய பேர் பத்திரிகையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க, அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். பட் இவ்வளோ வருஷம் கழித்து இந்த மேடை கிடச்சிருக்கு. பட் இந்த மேடை, இந்த சாதனையெல்லாம் இந்த 17-18 வயசில் நீங்கள் பண்ணியிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாமல் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை நாங்கள்லாம் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. அதனால் நீங்கள் இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் தொடப்போகிற உயரம் மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் போய் அடைய போகிறீங்க. அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். விதை திட்டம் நான் சொன்ன மாதிரி இப்போது கிட்டத்தட்ட 5200 மாணவர்களுக்கு மேலே அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு.
இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவர்கள் வந்து 6000 பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு. இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும், அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், தெருவில் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது, ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இதுக்கப்புறமா இது பண்ணலாமா, இதுக்கப்புறமா இங்கே போகலாமா, இவங்க இருக்காங்களா, இவங்ககிட்ட கேட்கலாமா, இவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா, மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த 20 வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது. இந்த ஒரு நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்ட வந்திருக்குது. உங்களுக்கே தெரியும், விதைத்திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. 8ஆவதுலேருந்து 10ஆவது 12ஆவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன். இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க. ஒரு 10,000 கிட்டத்தில் லெட்டர் வரும். பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு 1500 எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு 700 500 மாதிரி மாறும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர், அப்பா அம்மா ஆசிரியர், அந்த ஊருக்கு வழிகாட்டுறவங்க, தடையுமே இருக்காது, ஒரு அட்ரஸ் இருக்காது, வழித்தடம் இருக்காது. காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே 2 வீலரில் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிற அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும், அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிகை நண்பர்களாகட்டும், வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவாங்க அப்படின்ட்டு வந்து சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறவங்களாகட்டும், இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும், அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சிடணும், எப்படியாவது இந்த கல்வி கிடைச்சிடணும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அத்தனை பேர்த்தோட அந்த ஒரு நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அவங்களோட அந்த ஒரு கல்வி எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படின்ட்டு அவங்கள கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போது நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து 350 காலேஜஸ்க்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து 350 எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல. பட் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம். அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம். தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 40 காலேஜஸ்க்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும், படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும். அறுபடை வீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அக்னி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னை, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜ் மயிலாடுதுறை, பரத் யூனிவர்சிட்டி சென்னை, பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, டானிஷ் அமீத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, டிஓடி ஸ்கூல் ஆஃப் டிசைன் சென்னை, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை, எக்ஸல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, Einstein Group of Institute, Tirunelveli, Hindustan Group of Institutes, Coimbatore, JPR Mamalan Group, Chennai, Kaveri Hospitals, Chennai, KG Hospitals of Pharmacy and Research Institute, Viluppuram, Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology, Coimbatore, MAM Group of Institutions, Trichy, Michael Job College of Arts and Science College for Women, Coimbatore, Dr. MGR Janaki Arts and Science Women's College, Chennai, Nanda Arts and Science College, Erode, Pavai Engineering College, Namakkal, PPG College of Nursing, Coimbatore, PSNA Engineering College, Dindikkal, Rajalakshmi Group of Institutions, Rajalakshmi Engineering College, Rajalakshmi Institute of Technology, Rajalakshmi College of Nursing, Chennai, Ranganayaki Engineering College, Virudhunagar, Rover College Engineering, Perambalur, RBS College of Arts and Science, Coimbatore, RBS Kumaran Arts and Science College, Dindikkal, Sriram Engineering College, Chennai, Shankara College of Chennai, Shankara College of Science and Commerce, Coimbatore, Satyabama Institute of Science and Technology, Chennai, Saptagiri Group of Institutions, Dharmapuri, Savita Engineering College, Chennai, SSM College of Engineering, Kumarapalayam, SKR College of Engineering, Chennai, Sri Krishna Group of Institutions, Coimbatore, Sri Subramania College of Engineering, Palani, SRM Institute of Science and Technology, Chennai, Vale Tech University, Chennai, Wales Institute of Science, Technology and Advanced Studies, Chennai, Venkateshwara Hospitals, Chennai, Valliamal College for Women, Anna Nagar, Chennai, Vikram Group of College, Sivagangai, VIT University, Vellore, and Zoho University, Chennai. இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து
மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற மாணவிகளை வந்து அவங்கள வீடாக அவங்க பார்க்க வைக்கிறாங்க. அதான் ஒன்றா நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்ணுறோம் ஏனோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நம்மளும் கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல், இங்கே இருக்கிற மாணவிகள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா, பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸா, இவங்க மறுபடியும் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது. இது வந்து விதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள், இப்போ முன்னாடி பேசின மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட 3400 பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்போ அகரம் முன்னெடுத்துட்டு போகிறது. அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாமல் வந்து இதை பண்ணியிருக்கவே முடியாது. அத்தனை புது விஷயங்களும் இது வேண்டாம், இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம் புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அலுமினைஸும் வந்து தன்னாலவர்களும். அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன், வழிகாட்டிகள்னு சொல்லுவேன். ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளில் இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்து அங்கே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி. அங்கேயே தங்கணும், அந்த சமூகத்துக்கூட பழகணும், ஃபோன் வசதிகள் இருக்காது, அங்கே தான் தங்க முடியும், அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் பள்ளி படிப்பு கூட்டிகிட்டு வரதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம், என்ன எப்படி இதை பண்ணுறீங்க, அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் ஒரு தங்கை வந்து அகரம் தான் நான் தான் அகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொல்கிறேன் புரியல அப்படின்னு சொன்னேன். கேட்கும்போது இல்லை, சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியாக இருக்காது, சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும், பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோடு இருக்கிறது, எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது, எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது, வாழ்க்கையில் எது பெருசு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிவிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் நம்ம நினச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கிறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு. நான் தான் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பொசிஷனில் ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, ஃபேடிங்கான ஒரு கெரியர் கிராஃபில் வந்து ஒரு ஃபேடு வேணும், அந்த டைம்லையும் சரி, நிச்சயமாக எல்லாமே வந்து சரியாக போகாது. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும், நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அந்த டைமில் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது, பாசிட்டிவாக மட்டுமே பேசுறது. ஏன்னா we can always choose to complain, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதோ, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கோ, இல்லாட்டி எடுத்தோன்னே கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையை வந்து எது வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் நிறையா கசப்பு இருக்கலாம், பட் அது எல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம், ஆக்கப்பூர்வமாக மட்டுமே இருப்போம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரமில் ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசில் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப். ஒரு வாட்டியும் வந்து கசப்பான அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்த்தியும் சொன்ன மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும், அது நிச்சயமாக ஆகும். இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால், இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்டு வந்து ஒரு ஸ்டியரிங். நம்ம எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போகும், அதை நிச்சயமாக அடையும். நான் ஏற்கனவே திரும்பி சொல்லியிருக்கேன், ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஒரு 3 வருஷம் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன், அதுவும் வந்து ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு. ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை, திரும்பி ஒரு யூட்டர்ன் எடுத்தேன். நான் படித்த படிப்புக்கும் என்னோடய வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் 5 நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனாக ஒரு லைஃப்பில் ஒரு யூட்டர்ன் அடிக்க ஆரம்பித்தேன்.
நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, நான் இதுக்கெல்லாம் தகுதியாக, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த நான் தகுதியாக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை, இந்த மார்க்ஸு, இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த வீரியம், அந்த தைரியம், அந்த பவர் இருக்குன்னா, நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான் அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் பண்ணலாம், எதுவுமே தடை கிடையாது. இப்போ இருக்கிற சூழல், இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து 6 மாதம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது, ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கிடுங்க. நாகேஷ் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இங்கே வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி போயிடுச்சுன்னா அந்த ஒரு சின்ன தூசி மாதிரி ஆயிரும் அந்த பிரச்சனை. ஸோ அது விலகி இருந்து பாருங்கள். இப்போ இருக்கிற பிரச்சனையை ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க. ஒன்லி திங்க் பாசிட்டிவ், ஹேவ் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸு. வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது. வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க. நினைக்கிற விஷயங்களை நிச்சயமாக நம்ம சாதிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி வந்து, அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து, அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூலூரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எஸ்எம்சின்னு சொல்கிற பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. 2 வருஷமாக அந்த மாற்றங்களை பார்த்துட்ருக்கோம். அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்களில் இருக்கிற படித்து வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூலில் நம்மளை மறுபடியும் நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி, தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க. பெரிய மாற்றங்கள் வந்து 2 வருஷமாக பார்த்துட்ருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கிற மாதிரி, மணிப்பூர்லேருந்து வந்திருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம். கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. இது சேரிட்டி கிடையாது, இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்மளோட பொறுப்பு. அகரம் வந்து உங்களோடது. அது எப்பவும் தொடர்ந்து போகிறதுக்கு எல்லாரும் ஊர் கூடி தேர் எழுப்போம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி அண்ணா. விழாவின் இறுதியாக நன்றியுரையாற்ற அகரத்தின் இந்நாள் மாணவி எம்ஜிஆர் ஜானகி கலை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படிக்கும் செல்வி மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனநிலையோடு 2 கரங்களையும் கூப்பி 3 வார்த்தைகளில் கூறுவதே நன்றி. நன்றி மறப்பது நன்றன்று எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இந்நிகழ்வு இனிதே நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய விழா நாயகர்களான மாணவ சிற்பங்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் இவர்களை சிற்பமாக செதுக்கிய ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் பெரும் பங்காற்றிய அகரம் முன்னாள் மாணவர்களின் சங்கத்து உறுப்பினர்களும் ஓவிய கலைஞர் திரு மாயா மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்றிய திரு கல்விமணி ஐயாவிற்கும், திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர் கிளையூர் தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்களுக்கும், பன்முகம் கொண்ட டாக்டர் திரு விஜய் அசோகன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அகரம் ஃபவுண்டேஷனுக்காக வகுப்பறை உலகம் எனும் புத்தகம் எழுதிய எழுத்தாளர் திரு விஜயபாஸ்கர் விஜய் அவர்களுக்கும், கதைகளில் பேசும் குழந்தைகள் புத்தகம் எழுதிய எழுத்தாளர் திரு செந்தில் ஜெகநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊக்கத்தொகை கொடுத்து ஊக்குவித்து கொண்டிருக்கும் உழைப்பின் சிகரம் ஐயா திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரிய ஒளி போல் கல்வி எனும் ஒளியை அனைவருக்கும் இடைவிடாது வழங்கி கொண்டிருக்கும் திரு சூர்யா அண்ணா அவர்களுக்கு உங்கள் தம்பி தங்கைகளின் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரசனையின் மைந்தன் உழவனின் தோழன் எங்கள் அண்ணன் திரு கார்த்திக் அண்ணா அவர்களுக்கும் நன்றி.
நல்லதோர் நிகழ்வை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஊடகத்துறை மற்றும் அச்சகத்துறை நண்பர்களுக்கும் எங்களின் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களின் நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழியே. அனைவரும் எழுந்து நிற்போம். தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जल सिसरंगा